ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த கொங்கு தங்கங்களாம், நம் கொங்கு நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் தங்கங்களாம், நமது கொங்கு பாரம்பரியத்தை காக்கும் நமது சொந்தங்கள் 44 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் இருந்தாலும் பல கண்டங்களில் தொழில் நிமித்தமாகவோ அல்லது வியாபார நிமித்தமாகவோ இருந்தாலும் நமது கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு மற்றும் சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா இணைந்து நடத்தும் இந்த இணைய வழி கருத்தரங்கத்திற்கு வீட்டிலோ அலுவலகத்திலோ எங்கிருந்தாலும் நமது சொந்தங்களை காண ஓடோடி வரும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் வருக வருக என்று கேபிஎன் குளோபல் சார்பாக வரவேற்பது உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. வணக்கம் சொந்தங்களே. ஒவ்வொரு காணொளியும் நமது கேபிஎன் குழுமத்திற்கு ஒரு வரப்பிரசாதமான காணொளியாகும். அவ்வாறு இருக்கும் இந்த தருணத்தில் தீபாவளியை கடந்து புது உத்வேகம் எடுத்து லட்சுமி தெய்வத்தை வணங்கி விளக்கு விட்டு நம் அந்த தீபாவளி பண்டிகை புத்துணர்ச்சியுடன் நம் தொழில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அனைவரும் நாளை முதல் அடியெடுத்து வைக்கும் இந்த தருணத்தில் இன்றைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலைப்பானது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றிய ஒரு உத்வேகமான கருத்துக்களை நமது தொழில் செய்யும் அனைத்து சொந்தங்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்களுடன் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர்கள் வாழ்வில் தீபங்கள் போல பிரகாசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த தீபாவளியை கடந்து தீபாவளி அனைவரும் சுகமாக கொண்டாடி வெற்றிகரமான பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கேபிஎன் குழுமம் இந்த 84வது காணொளி தொகுப்பை உங்களுக்காக வழங்க வருகிறது. இன்றைய காணொளியில் நம்முடன் இணைந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர், சிறப்புரையாற்ற வந்திருக்கும் கொங்கு திருமகன் திரு கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும் வருக வருக என்று நம் சொந்தங்களின் சார்பாக வரவேற்கின்றோம். சொந்தங்களே, இந்த காணொளி நிகழ்வில் நாம் நம் தொழிலில் மென்மேலும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இன்றைய நவீன யுகத்தில் இன்றியமையாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் அனைவரும் நவீன முறையில் சந்தைப்படுத்துதல் என்பது இன்றியமையாத ஒரு விஷயமாகும். சந்தைப்படுத்துதல், அதாவது ஆங்கிலத்தில் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அனைத்து பொருட்களும் நாம் சந்தைப்படுத்துவதின் முக்கியத்துவத்தை உணர்ந்து எந்த வகையான கஸ்டமர், அதாவது வாடிக்கையாளர்களுக்கு அது சென்று அடைய வேண்டும் என்ற நம் குறிக்கோளை வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும் என்றால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது இணைய வழியில் கணினியை உபயோகப்படுத்தியோ அல்லது நமது தொலைபேசியை உபயோகப்படுத்தியோ அல்லது வேறு எந்த விதமான இயந்திரங்களை உபயோகப்படுத்தி டிஜிட்டல் முறையில் சந்தைப்படுத்துதல் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றிய இன்றைய தொகுப்பு கொடுக்கும் நமது சிறப்பு விருந்தினர் திரு கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி அவர்களை பற்றிய ஒரு சிறிய முன்னுரை உங்களுக்காக. பொன்காளியம்மன் கோவிலை தொழுகும் கூரை கூட்டத்து செல்வன், நம் கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் இன்றைய சிறப்பு உரை ஆற்ற வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் ticketgoose.com என்ற இணையதளத்தை வெற்றிகரமாக செலுத்தி பல வெற்றி வாய்ப்புகளை பறித்து இன்னும் வெற்றி கனியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த நிறுவனத்தின் சிஇஓ, அதாவது சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் மற்றும் கோ-ஃபவுண்டராக இருப்பவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். அவர் இந்த நிறுவனத்தை ஆரம்பத்தில் இருந்து தொடங்கி அதன் மூலம் இன்று 100 கோடிக்கு மேல் வர்த்தகத்தை அடையும் ஒரு முன்னணி நிறுவனமாக வளர்ந்து அனைத்து விதமான வாடிக்கையாளர்களுக்கும் இணைய வழியில் டிக்கெட்டிங், அதாவது அவர்கள் எந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு அடைய வேண்டும் என்ற போக்குவரத்திற்கு டிரான்ஸ்போர்ட் பஸ் டிக்கெட்டிங்ல முன்னணி நிறுவனமாக வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த
ticketgoose.com என்ற நிறுவனம் ஆரம்பத்தில் அமெரிக்க நாட்டில் இருந்து முதலீட்டாளர்களை ஈர்த்து 40 மில்லியன் அமெரிக்க டாலர்களை, மன்னிக்கவும் 5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீட்டாக பெற்று பிறகு படிப்படியாக வளர்ந்து இன்று 100 கோடிக்கு மேல் வர்த்தகத்தை அடைந்திருக்கின்றது. இந்த நிறுவனத்தில் ஒரு பொறுப்பார்ந்த முன்னணி சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் மற்றும் கோஃபவுண்டராக அவர்தம் பணியை சீரிய முறையில் வெற்றிகரமாக கையாண்டு கொண்டிருக்கின்றார். அவர் ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் இன்வெஸ்டர் ரிலேஷன்ஷிப் ஆகியவை அவர் தன்னகத்தே வைத்து வெற்றிகரமான இந்த இணையவழி ticketgoose.com என்ற நிறுவனத்தை வளர்த்தி வெற்றி பாதையில் கொண்டு சென்றிருப்பவர்தான் இன்றைய நம் சிறப்பு விருந்தினர். அவர் இந்த நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் TIBCO சாஃப்ட்வேர் இன்கார்பரேஷன் USA என்ற நிறுவனத்திலும், சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் நிறுவனத்திலும், ஆர்க்கிள் கார்பரேஷன் மற்றும் ஹேவ்லெட் பேக்வர்ட் HP போன்ற நிறுவனங்களில் 1993 முதல் 2011 வரை அவருடைய அனுபவத்தை கற்றுணர்ந்து அதன் மூலமாக அவர் ஒரு தொழில் முனைவோராக புதிய களத்தை கண்டு உணர்ந்தவர்தான் இன்றைய சிறப்பு விருந்தினர். அவர் இந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் கலிபோர்னியா அமெரிக்க நாட்டில் 15 வருடங்களுக்கு மேல் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்த ஒரு திறமைசாலி. அவர் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது FM ரேடியோ மற்றும் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கேம்பஸ் கலிபோர்னியாவில் நமது ரீஜனல் லாங்குவேஜிற்காக அவர் இந்தியன் கம்யூனிட்டியை ஒன்று சேர்த்தி, இந்திய மக்களை ஒன்று சேர்த்தி அந்த ஒரு விஷயத்தையும் வெற்றிகரமாக கையாண்டவர். அவர் ticketgoose.com என்ற இணையவழி தொழிலை தவிர he was the chairman of non-profit organization indiateam.org என்ற ஒரு தன்னார்வ நிறுவனத்திற்கும் அவர் சேர்மனாக இருந்து பணியாற்றி வருகின்றவர். அவர் இந்த நிறுவனத்தை 2000ஆம் ஆண்டு வெற்றிகரமாக இயக்கி ஆரம்பித்து அதன் மூலம் பல குழந்தைகளுக்கு, அரசு பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வழியை அவர்களுடைய படிப்பிற்கும் அவர்களுடைய எதிர்கால வாழ்விற்கும் வெற்றிகரமாக பயணிப்பதற்காக அவர் இந்த indiateam.org என்ற தன்னார்வ நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலம் பல சேவைகளை புரிந்து கொண்டு வருபவரும் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். அவரை பற்றி பல விஷயங்களை கொண்டு சேர்த்தால் இருக்கும் நமது முன்னுரை வழங்கக்கூடிய நிமிடங்கள் பத்தாது என்ற காரணத்தினால் நமது சிறப்பு விருந்தினரை வருக வருக என்று KBN குளோபல், சிக்பா மலேசியா, கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் தமிழ்நாடு மற்றும் KBN ஆஸ்திரேலியா சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று திரு கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி அவர்களுடைய சிறப்புரையை நல்குமாறு அன்புடன் நம் சொந்தங்கள் சார்பாக வரவேற்கின்றோம். வாருங்கள், உங்களது சிறப்புரையை தாருங்கள். மைக் கிளியரா இல்லைங்க? ஹலோ, கேக்குதுங்க? ஓகே, இப்ப கேக்குதுங்க. இப்ப கேக்குது. தேங்க்யூ. ஓகேங்க. எல்லோருக்கும் வணக்கம்ங்க. ஆல்மோஸ்ட் என்னோட இன்ட்ரோடக்ஷனை அவர் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாங்கல்லங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, நான் 1892-93 வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சிவகிரி அப்படிங்கிறதான் எனக்கு ஊருங்க. ஆஃப்டர் தட் ஐ ஸ்டடிடு என்ஜினியரிங் இன் 1892-93. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போயிட்டேங்க. ஸோ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 15 இயர்ஸ் இருந்தாங்க. அங்கே 15 இயர்ஸ் இருக்கும்போது 2007 வி ஸ்டார்டட் ticketgoose.com. ticketgoose.com என்ன அப்படின்னா ரெட் பஸ், லைக் மை ட்ரிப் இதெல்லாம் எங்களுடைய காம்படிட்டர். அதாவது லாங் ஜேர்னியில் இருக்கக்கூடிய பஸ் டிக்கெட் விற்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனுங்க. we had 5,000 பஸ் ஆப்ரேட்டர்ஸ் வித் us. ஆல்மோஸ்ட் 50,000 ரவுட்ஸ் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நான் அமெரிக்காவிலேருந்து திரும்பி வந்துட்டு 2007 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய
எக்கச்சக்கமான பஸ் ஆப்ரேட்டர்ஸை மீட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்க. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வி பில்ட். நீங்கள் 2007 ஆரம்பிக்கும் போது ஐ எம் ஆல்சோ கம்மிங் ஃப்ரம் அ வெரி ஸ்மால் ஃபார்மிங் பேக்ரவுண்டு. எங்கள் அப்பா வந்து ஒரு 4 ஏக்கர் வச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தக்கூடிய சிவகிரியில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க தானுங்க. ஆனால் ஸோ அமெரிக்காவில் போயிட்டு கஷ்டப்பட்டு சேர்த்தி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு 2007 வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் பணம் இருந்தது. அந்த 1 கோடி ரூபாய் எல்லாரும் சேர்த்துன உடனே அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம், ஒன்றும் வீடு வாங்குவாங்க, இல்லாட்டி நிலம் வாங்குவாங்க. நான் வந்து கம்பெனி ஆரம்பிச்சேங்க, ticketboost.com. இதனைக்கும் அத்தனையும் நானே ஏர்ன் பண்ண பணம் இல்லைங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மை ஃபாதர் இஸ் நாட் ரிச். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபாதர் இன் லா இஸ் ஆல்சோ நாட் ரிச். சரியா? இட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ், ரைட்? ஸோ அப்படி ஆரம்பிச்சு 2007 ஆரம்பிச்சு 2010 தான் வி சோல்டு ஃபர்ஸ்ட் பஸ் டிக்கெட். 2010 அந்த 3 வருஷத்துல ஒரு டிக்கெட் 350 ரூபாய்க்கு டிக்கெட் விட்டோம். அதுல இருந்து எங்களுக்கு கிடைச்ச கமிஷன் 10%. ஸோ வி காட் 35 rupees. மொத எங்களுக்கு இன்கம் வந்தது. அந்த மொத இன்கம் 35 ரூபாய் வர்றதுக்குள்ள எங்க கையில இருந்து 98 lakhs செலவாயிருந்ததுங்க. க்ளோஸ் டு 1 crore. என்ன பணம் கையில் இருந்தது அது செலவாயிருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கலங்க, இதோட ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப். தென் அமெரிக்கா ஃபுல்லாக நான் வந்து ட்ராவல் பண்ணலைங்க. நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், நிறைய ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் மீட் பண்ணி இங்கே பாருங்க எங்கிட்ட இருந்த பணத்தில் இதை பில்ட் பண்ணோம், ரைட்? ஆனால் ஒரு 25,000 கோடி மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க, இப்படி ரைஸ்ட் 40 crore மணி. 2010 ஃபர்ஸ்ட் டிக்கெட் வித்ததுல இருந்துங்க 2013 வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 3 இயர்ஸ்ல 35 ரூபாயில இருந்து வித்தின் 3 இயர்ஸ்ல வி கிராஸ்ட் அவர் 100 crore turnover. Right. That was the little bit background about ticketboost.com. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கலங்க, இந்த நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து டிக்கெட் பூஸ்ட் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஐடியாவை எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் வந்து என்ன பண்றேன்னா, இது வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் சொல்றேன். நானும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு புக் ஒன்று எழுதியிருக்கிறேங்க, விரைவில் அமேசான்ல வரப்போகுது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதெல்லாம் அந்த டெக்னாலஜியை கத்துக்கிறத விட வாட் இஸ் மார்க்கெட்டிங்னு என்ன, இன்வென்ஷன் என்ன, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுன்னா எப்படி இந்த கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஐடியாவை எப்படி லொகேட் பண்றது அப்படில இருந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? அட்லீஸ்ட் இட் ஹெல்ப்ஸ் த பீப்புள். ஆல்ரெடி இன்னொரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னொரு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த பிசினஸை என்ஹான்ஸ் பண்றவங்களான்னு இருக்கலாம், அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஓகே நான் வேலைக்கெல்லாம் போகல, நான் வந்து ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அ கம்பெனி அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு. எப்படி ஐடியா கண்டுபிடிக்கிறது, நான் எப்படி பஸ் டிக்கெட்டுக்கான ஐடியாவை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு தென் மார்க்கெட்டிங் போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வி வில் டச்சுங்க. சரிங்களா? இந்த பஸ் டிக்கெட்டுக்கான இது இன்னொரு பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னாக்கலங்க, நான் வந்து பெங்களூர்ல தான் ஹியூலெட் பேக்கர்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் 93. அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு வந்துருவேன். சிவகரி, பெங்களூருக்கு சிவகரி வருவாங்க. ஃப்ரைடே நைட் அங்கே ஏறுவேன், சாட்டர்டே நைட்டு ஈரோட்டில் இறங்குவேன், சண்டே நைட்டு பஸ் ஏறுவேன், மண்டே நைட்டு. அங்கே டிக்கெட் வாங்குறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போ வயசு 50 வயசுங்க. கிட்டத்தட்ட ஏஜில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பெங்களூர்ல வந்துங்க, என்னுடைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்ததுங்க, சிவாஜி நகர்ல இருந்தது. கலாசிப்பாளையத்தில் போய் தான் டிக்கெட் வாங்கணும். கலாசிப்பாளையம் போகிறதுக்கு எங்கள் மேனேஜரோட பெர்மிஷன் வாங்கிட்டு என்னுடைய பைக் எடுத்துக்கிட்டு ஒரு ஃப்ரைடே நைட்டு போகிறதுக்கு தேர்ஸ்டேவே வந்து மத்தியானம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஹாஃப் டே அவங்களுக்கு 13 கிலோமீட்டரோ 18 கிலோமீட்டரோ பெங்களூர்ல ட்ராவல் பண்ணி அங்கே போய் கேபிஎன் ஆஃபீஸ் போனேன் வாங்கிட்டுருங்களா, ஓ சாரி இங்கே டிக்கெட் இல்லை அப்படிம்பாங்க. அல்லது ஏசி பஸ் இல்லை, அப்போ ஏசி பஸ்ஸே கிடையாது ஆக்சுவலி, பஸ் இல்லைம்பாங்க. அப்புறம் இன்னொரு இது எல்லாம் தேடி பிடிச்சி டிக்கெட் வாங்கிட்டு வந்து இதுதான் நடந்ததுங்க. இப்படித்தான் நடந்துட்டு இருந்தது. அது ஒன்றும் பெரிய கஷ்டமா தெரியலைங்க, ரைட்? இதை பண்ணிட்டே இருந்தது. அப்புறம் என்ன பண்ணிடுறாங்களேங்க, அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்கையில திரும்ப நான் ஒரு நாள் வெக்கேஷனுக்காக வந்திருந்தேங்க.
வெக்கேஷனுக்கு வந்திருக்கும் போது நான் சென்னையில போய் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் நான் சொன்னேன் இல்லைங்களா, சிவகிரியிலேருந்து நான் வந்து கேபிஎன் ஈரோடு ஆஃபீஸ்க்கு கால் பண்ணிட்டேன். கால் பண்ண உடனே என்ன சொன்னேன், எனக்கு ஒரு டிக்கெட் வேணுங்க, சென்னை போகணும் அப்படின்னு சொன்னேன். 11 மணி பஸ்ஸுக்கு வேணுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க நீங்கள் வந்து பணம் கொடுத்தீங்கன்னா தான் டிக்கெட் கொடுப்போம் அப்படின்னாங்க. நான் சார் என் ஊர் வந்து ஈரோடுலேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நான் இப்போ அதுக்காக ட்ராவல் பண்ணேன்னா ஒரு டிக்கெட்டை ஹோல்ட் பண்ணி வைங்க, ஈவினிங் 11 o'clock வந்துட்டு நான் டிக்கெட்டை வாங்கிட்டு நான் பஸ் ஏறி போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் வராம விட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க, அந்த டிக்கெட் என்ன பண்ணுறது? ஸோ யார் வந்து பணம் கொடுக்குறாங்களோ கொடுத்துருவோம். இட் மேக்ஸ் சென்ஸ் ரைட். நான் எனக்காக ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க, நான் போகலன்னு வைங்களேன், அந்த டிக்கெட் கால். ஸோ நான் என்ன பண்ணேன், உடனே என் கசினுக்கு ஃபோன் பண்ணி அவரு போய் அந்த பிருந்தாவன் ஹோட்டல் ஈரோட்டில் அங்கே போயிட்டு டிக்கெட்டை வாங்கி வச்சிருந்தாரு. நான் ஈவினிங் 11 மணிக்கு போயிட்டு, இது 2007 அமெரிக்காலேருந்து வெக்கேஷனுக்கு வந்தப்போ சென்னை போகணும்னு நினைக்கிறேன், போயிட்டு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு பஸ்ல ஏறிக்கு வந்தேன். அப்போ ஏறிக்கு வரும்போது எனக்குள்ள ஒரு யோசனை வந்ததுங்க, இதைத்தானே 20 வருஷத்துக்கு முன்னாடியும் பண்ணிட்டு இருந்தேன். சிவாஜி நகர்ல வந்து பஸ் பிடிச்சு டிக்கெட் போட்டு போனோம். இப்போ இன்னும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு ரைட். இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்தது இல்லைங்க ரைட். இதை போய் அடுத்த நாள் போய் என் ஃப்ரெண்ட சொன்ன உடனே வித்தவுட் திங்கிங் எனிதிங், ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஆஃபீஸ் எடுத்தங்களங்க, டிக்கெட். ஆனா இப்போ அந்த இந்த இந்த ஐடியாவை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாங்களுங்க. சி இந்த ஆண்டர்பிரனர் பிசினஸ் அப்புறம் வரணுங்க, இன்வென்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங். இதை வந்து என்னன்னா இன்வென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இது எனக்கு எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்ட்டு. இது எப்படி நான் வெரி சிம்பிள்ங்க, ஒரு இன்வென்ஷன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க. கம்பெனி ஆரம்பிச்சேன், இதை வச்சு நான் ஆல்ரெடி ஒரு 2-3 கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இதே தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். என்ன அப்படின்னாங்களுங்க, இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நடுவில் ஒரு பெரிய கல் கிடக்குதுன்னு வைங்களா, ஒரு பெரிய பாறாங்கல் ஒன்று கிடக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த கல் வந்து நடுவில் பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லெஃப்ட் எடுத்து போயிடுவாங்க, இல்லாட்டி ரைட் எடுத்து போவாங்க. அந்த கல்லை திட்டிகிட்டே போயிட்டு 10 நாளைக்கு திட்டுவாங்க, 15 நாளைக்கு திட்டுவாங்க, 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா, அந்த கல் ஒண்ணு நடுவில் கிடக்குதுங்கிறதே மறந்துடும். we get habituated to that. இந்த இடத்துல போனா லெஃப்டோ ரைட்டோ எடுத்து போகும். அந்த லெஃப்ட் எடுக்கிறதுனால அந்த வீட்டை கிராஸ் பண்றதுக்காக மேபி 7-8 கிலோமீட்டர் போக வேண்டியதா கூட இருக்கலாம், ஆனா இப்படித்தான் போகணும் அப்படின்னு செட் ஆயிடும். எப்படி எனக்கு வந்து டிக்கெட்னா சிவாஜி நகர்ல இருந்து பைக் பிடிச்சு போய் வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு செட் ஆன மாதிரி ரைட். அது ஒரு கஷ்டமாவே தெரியாது. ஓகே, இந்த இடத்துல அந்த கல்லுன்னு ஒண்ணு இருந்ததே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், அது காணாம போயிடும், அது கண்ணுக்கே தெரியாம போயிடும் இல்லைங்க. we will get habituated. இப்போ திடீர்னு ஒரு ஆள் வந்து என்ன பண்றாரு, எல்லாரும் லெஃப்ட் ரைட்ல போயிட்டு ஒரு சின்ன பையன் வந்து நிக்கலாம், இந்த கல்லுக்கு முன்னாடி நிக்கலாம். நின்றுட்டு என்ன சொல்றான், இது எதுக்கு இந்த கல் இப்படியே கடந்துட்டே இருக்குது, ஏன் இதை வந்து உடைச்சோம்னா 15 கிலோமீட்டர் போறதுக்கெல்லாம் ஒரே கிலோமீட்டர்ல இதை கிராஸ் பண்ணிடலாமே அப்படின்னு ஒருத்தர் நினைச்சு உளி எடுத்து உடைச்சு வழி போட ஆரம்பிச்சுட்டு இருக்கான்னு. அவன் பாட்டுக்கு he is taking the hammer and he is trying to slice the rock into multiple pieces to make a way அப்படின்னு பண்ணிட்டு இருக்காருன்னு வைங்களேன். ரோட்ல போறவங்கள என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, அவனை பார்த்து, ஏப்பா அதை லெஃப்ட்ல தடம் போயிட்டு இருக்குது, நீங்க பாறை உடைச்சிட்டு இருக்கிற அப்படின்பாங்க. they will ridiculate it. இவன் சம்மந்தம் இல்லாம உடைச்சிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. ஆனா உடைக்கிறவனுக்கு தான் தெரியும் ஏன் உடைக்கிறான் அப்படின்ட்டு. உடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்போ அவர் ஒரு ஸ்டோரி சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுங்களா, இங்க பாருங்க, இப்படி எடுத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் போகும், இங்க போனா 15 கிலோமீட்டர், எனக்கு வந்து ஒரு 5 ரூபா கொடுங்க, டைம் சேவ் ஆகும், ஃபியூல் சேவ் ஆகும், அப்படியே ஒரு டோல்கேட் நான் அந்த இடத்துல போடுறேன், நீங்க கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொன்னாரா. ஒருத்தன் முதல்ல யோசிச்சு 5 ரூபா விடுவான், அப்புறம் ஒரு 5 ரூபா விடுவான், அப்புறம் அவன் போய் சொல்லுவான், ஆமாடா நீ போயிட்டு இப்படி போனதுனால பைக்கிலோட ஃபியூல் வேஸ்ட் ஆகுது, டிப்ரிசியேஷன் ஜாஸ்தி, இப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பரவுங்க. ஃபைனலா எல்லாரும் யூஸ் பண்ண, யாரு கல்லை உடைக்கிறவனை பார்த்து சிரிச்சாங்களோ அவங்களே பணம் கொடுத்துட்டு கிராஸ் பண்ணுவாங்க. அந்த கல்லுக்கு முன்னாடி நின்று உடைச்ச பாருங்களேன், அவன் தான் வந்து ஆர்டர் பண்ண ரைட். அவன் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் பைத்தியக்கார மாதிரி அந்த கல்லை உடைச்சிட்டு இருக்கான்னு தான் சொல்லுவாங்க ரைட். உடைச்சதுக்கு அப்புறம் அந்த அந்த கல்லை கண்டுபிடிக்கிறது தானுங்க இன்வென்ஸ். அந்த கல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய இருக்கும். எனக்கு எப்படி அந்த கல் அந்த அப்டக்கல்ல கண்டுபிடிச்ச உடனே நம்மளுடைய காமன் சென்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை சால்வ் பண்ணாலே இட் இஸ் an invention. We don't need to be a Thomas Alva Edison or Einstein or Newton to start a company. We don't need to be Bill Gates or Mark Zuckerberg இருக்கணுங்கிறதே கிடையாது ரைட். ஒரு கல்லை சுத்தியும் பார்த்துட்டு நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம்னா நமக்கு ஒரு பெயின் இருக்கும். அந்த பெயின் மற்றவங்களுக்கு இருக்குதான்னு யோசிக்கணும். அது எவ்வளவு பெரிய பெயின் ரைட், எவ்வளவு மாஸ்க் இருக்குது, 1 million people 2 million people 3 million people இருக்குதா
அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் a great idea to start a company, right? That is invention. Invention is nothing but, right, finding a solution for the existing pain. அந்த ஒரு கல்லை கண்டுபிடிக்கிறதானுங்க இன்வென்ஷன். அது வந்து படிச்சிருக்கணுங்கிறது கூட கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் படிச்சவங்களுக்கு தான் கல்லே தெரியாதுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க தான் 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய இருப்பாங்க, ரைட்? ரொம்ப நான் வந்து ஆக்சுவலாக கோல்டு மெடலிஸ்ட்டுங்க. இன் இன்ஜினியரிங்ல ஐ வாஸ் த கோல்டு மெடலிஸ்ட். அண்ட் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. ஆண்டர்பிரனர் ஆனது ஆச்சரியம் தானே. ஆக்சுவலாக கோல்டு மெடல் வாங்குறவங்களாம் யாரும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதே கிடையாது. அப்படியே தான் போயிட்டு இருப்பாங்களே. ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்வென்ஷன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டர்பிரனருக்கும் பிசினஸுக்கும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஐ எம் an entrepreneur அப்படிம்பாங்க, நான் பிசினஸ் மேன் அப்படிம்பாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆண்டர்பிரனர் அண்ட் பிசினஸ் மேன்? ஆண்டர்பிரனருங்கிறவன் யாரு தெரியுங்களா? அந்த கல் ஒன்று கிடந்துட்டே இருக்குது, அதை உடைச்சா பணம் வருமா வராதான்னு தெரியாம உடைப்பானுங்க, ரைட்? அவன் வந்து he is working on the solution for the existing problem. அத பெர்ஃபெக்ட்டா சொல்யூஷன் வந்துருச்சுன்னா பின்னாடி பணம் பண்ணுவான். The person who doesn't know how to make money, but if he has the solution, he is called entrepreneur. Businessman யாரு தெரியுங்களா? ஆல்ரெடி சொல்யூஷன் இருக்கும், பணம் பண்ற வழியும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சிருக்கிறோம், ஆயில் கம்பெனி வச்சிருக்கிறோம், இது இருக்கிற ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதையே நாம வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்றோம், அல்லது அதையே பண்றோம் அப்படின்னா he is a businessman. Very simple. Okay. So in order to become an entrepreneur, you have to be an inventor. In order to be an inventor, you don't need to be a Thomas Alva Edison or Bill Gates or Mark Zuckerberg. You don't need to be. You can be Karthi Ishwaramurthy, you can be Ilango, you can be Ilanjaliyan, you can be Palaniyappan, you can be Kumar, we can be. Only the guess, we have to have the concentration, attention, focus to find that obstacle. That obstacle, small obstacle can be a 100 crore or 1000 crore or 10,000 crore solution. அது இருக்கலாம். எனக்கு பஸ் டிக்கெட் ஆரம்பிக்கும் போது ஐ நெவர் தாட் தட் ஐ வில் டூ 100 crore turnover company. எங்க அப்பாவுக்கு 1 கோடிக்கு எத்தனை சைபர்னு கூட தெரியாது. He should be very proud that his son did a 100 crore turnover company, right? So we have to keep focusing on finding that obstacle, invention. Once அது வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், invention is nothing but finding an obstacle, use your common sense to solve the problem. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்டிங். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சாலும் கூட how effectively you are telling the story, ரைட்? இந்த பாறையை உடைச்சிட்டா கூட ஒரு ஸ்டோரி சொல்லணுங்க, அவங்ககிட்ட இருந்து 5 ரூபா வாங்குறதுக்கு, ரைட்? நான் மார்க்கெட்டிங்கை பத்தி நான் இன்னைக்கு பேசுற விஷயம் எதுவுமே புக்ல இருந்து படிச்சது கிடையாதுங்க. I was a hardcore software engineer. I worked in software industry for 30 வருஷம். மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கோட், சாஃப்ட்வேர் கோட் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்டிங்னா என்னங்கிறது நான் ப்ராக்டிக்கலா பண்ணி எனக்கு என்ன புரிதல் வந்ததோ அதை நான் பேச போறேன். When I'm talking to you, some of you might be having MBA, some of you may having a lot of marketing knowledge எல்லாம் இருக்கலாம். You don't need to agree with me. I'm just sharing what I learned by doing, not by reading. சரிங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங்ல என்ன புரிஞ்சது அப்படின்னா, if there is no crowd and content, no marketing. ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும்னா crowd வேணும், content வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டாக்கிங் டு யூ பீப்புள், ஒரு 100 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், crowd. இப்போ நீங்க இல்லைன்னா நான் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கேன், கரெக்ட்? நான் தனியா பேசிட்டு நோபடி. ஸோ the crowd is very important. One, content. நான் என்ன பேசுறேங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? நான் என்ன பேசுறேன், ப்ராடக்ட், இந்த 2 வெரி இம்பார்ட்டன்ட், கண்டென்ட், crowd. மூணாவது வந்து என்ன தெரியுங்களா, சேனல். எந்த சேனல் வழியா பேசுறது, எந்த சேனல் வழியா crowd அப்ரோச் பண்றது, கரெக்ட்? நீங்க இப்ப பாருங்க, ஜூம்ல பேசிட்டு இந்த மூணு சீனே வச்சுக்கலாம், 3C. If you join all 3C, content, crowd and channel, all 3 put together is called marketing, in my opinion, right? Key components of marketing, as I told, content, crowd plus channel, right? இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட்னு சொன்னோம். ஒரு மார்க்கெட்டிங் கண்டென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, நான் எப்படி கண்டுபிடிச்சேன், எப்படி எல்லாம் வைரல் ஆக்குனேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படித்தான் நான் கண்டுபிடிச்சேன். அப்படித்தான் நிறைய நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஐ யூஸ் எஃபெக்டிவ்லி டு பில்ட் மை பிசினஸ்.
ரைட். இன்ஃபேக்ட் அப்படி அதுல கத்துக்கிட்டு வச்சுதான் இப்ப இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, டிஜிட்டல் வில்லேஜ் .in அப்படின்னு சொல்லிட்டுங்க. அது மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு, அடுத்த கம்பெனிஸ்க்கு பிராண்டுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம், ரைட். How to see, as I told, marketing is nothing but 3C: crowd, content and channel. Content, how to get the content, என்ன மெசேஜ் நான் போய் சொல்றது அப்படிங்கிறது, how to nail down the content. நான் ஒரே ஒரு விஷயம் எப்படி கண்டுபிடிச்சேன், அது எவ்வளவு வைரல் ஆச்சு, என் டிக்கெட் 0ல இருந்து ஓவர் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5000 அந்த இமிடியேட்டா என்னோட ஜம்ப் ஆச்சு. கண்டென்ட் என்னாச்சு தெரியுங்களா? ஒரே ஒரு தடவைங்க, இதே தீபாவளி டைம், எனக்கு தீபாவளி வந்ததுன்னா ஒரு டைம் இது ஞாபகம் வந்து ரைட். இப்பதான் தீபாவளி வந்து டிக்கெட் விற்கிறவங்களுக்கு எல்லாமே ஃபங்க்ஷன் வந்துன்னா பிஸி ஆயிடும். டிக்கெட் விற்கும் எல்லாரும் போவாங்க, சர்வர் கிராஷ் ஆகும், ஒர்க் ஃபிக்ஸ், எல்லாரும் சந்தோஷமா இருக்குல்ல, செலிபிரேட் வரையில நாங்க வந்து பயங்கர பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கோம். நான் தீபாவளிக்கு ஊருக்கு வந்துட்டேன், எங்க ஊருக்கு சிவகிரி, ஈரோடு பக்கத்துல இருக்கேன். அப்ப என்னாச்சு அப்படின்னா, ஒரு கப்பல் வந்து அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் 2 குழந்தைங்க, 4 பேரும் எங்கிட்ட மதுரைக்கு போறதுக்காக டிக்கெட் வாங்கியிருக்காங்க. அவங்க பெங்களூர்ல வந்து எந்த பஸ் ஸ்டாப்புங்க மறந்து போச்சுங்க, ஐ திங்க் மடிவாளா பஸ் ஸ்டாப், கரெக்ட். மடிவாளா பஸ் ஸ்டாப்புக்கு போறாங்க, பஸ் வரல அன்னைக்கு. அடுத்த நாள் தீபாவளி, ரைட். பஸ் வரலன்னு உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இமிடியேட்டா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து டிக்கெட் குஸ் தான் கால் பண்ணுவாங்க. டிக்கெட் குஸ் கால், ஏன்னா பஸ் வரல. சரி, நாங்க பஸ் ஓட்டுறது கிடையாது, நாங்க டிக்கெட் தான் வைக்கணும். பஸ் வரலைன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா கஸ்டமர் ஒத்துக்க மாட்டேன், நான் கூட தான் டிக்கெட் வாங்கினேன், நீ எனக்கு டிக்கெட், தே திங்க் தட் வி ஆப்ரேட் பண்ணி எனக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு. நாங்க யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னாங்க, கஸ்டமர் சப்போர்ட் எஜுகேட் பண்ணி வச்சிருப்பேன். எப்படி பண்ணி வச்சிருப்போம்னா, இந்த பாருங்க, யாராவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, சார் உங்களுக்கு நாளைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நீங்க ஏசியில புக் பண்ணாம நான் ஏசியில இருந்தீங்கன்னா ஏசிக்கு போட்டு கொடுக்குறேன், ஒரு டிக்கெட் இன்னொரு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அப்படியே புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம், கரெக்ட். சம்டைம்ஸ் வந்து கூப்பான் கோட் கூட கொடுப்போம், 500 ரூபாய் கொடுப்போம் அப்படி. See, because they bought with us, we have to obey that, correct. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா அன்னைக்கு தீபாவளியில வந்து ஒண்ணுமே பண்ண, நீ நாளைக்கு போன்னு சொல்ல முடியாது, தீபாவளி நாளைக்கு காலையில். அவரு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கஸ்டமர் சப்போர்ட் மேனேஜர் he couldn't convince, கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் he couldn't convince the customer. அதுக்கப்புறம் அந்த மேனேஜரும் கன்வின்ஸ் பண்ண முடியல. இப்படி ஆகல அப்படின்னா என்னன்னா, எஸ்கலேட் ஆகி ஃபைனலா என்ன, இட் வில் எண்ட் அப் இந்த டைரக்டர்ஸ். இது எனக்கு கால் வந்து நைட் ஒரு 11:30க்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்ககிட்ட டிக்கெட் வாங்கினேன், நான் மதுரை போகணும், நீங்க என்ன பண்ணுவீங்களா எனக்கெல்லாம் தெரியாது, நான் பிரஸ்ஸை கூப்பிடுவேன், போலீஸ்ல கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு மடிவாளர்ல நின்றுட்டு இது நடந்துட்டு இருக்குது, சரிங்களா. நான் இமீடியட்டா ஒண்ணு சொன்னாங்க, என்ன சொன்னீங்களா, சார் நீங்க வைங்க, வித்தின் 5 minutes மை கம்பெனி வில் கால் யூ பேக். அவர் நம்ப மாட்டேங்கிறார், ஏனுங்க நீங்க கட் பண்ணிட்டா நீங்க கூப்பிடுவீங்களா? கண்டிப்பா கூப்பிடுவோம், நீங்க வைங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கஸ்டமர் சப்போர்ட் மேனேஜர் கூப்பிட்டாங்க, பாருங்க மதுரைக்கு நம்மளை நம்பி வாங்கியிருக்காரு, ஒரு இனோவா கார் அரேஞ்ச் பண்ணுங்க, இமீடியட்டா கொண்டுட்டு போய் மதுரையில விடுங்க. அவங்க வாங்கினதுல வந்து பாத்தீங்கன்னா 4 டிக்கெட்ல இருந்து எனக்கு வந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா 140 ரூபா தான் வந்திருக்கும். ஆனா நான் 8000 ரூபாய் செலவு பண்ணி இனோவா வச்சு அரேஞ்ச் பண்ணி அதை கொண்டு அவங்க 4 பேர்த்தையும் கொண்டு போய் நான் வந்து மதுரையில வந்து விட்டுட்டு போனேன். ஏன்னா என்ன நம்பி டிக்கெட் வாங்கினவங்க போயே ஆகணும், ஐ வில் ஃபுல்ஃபில் மை கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு 1 மாசம் ஆனதுக்கு அப்புறம் நான் பெங்களூர் ஆஃபீஸோட உட்காந்துருக்கும் போது எங்க ரிசப்ஷனிஸ்ட் வந்து கிட்ட சொன்னாங்க, சார் உங்களை பாக்குறதுக்கு ஒரு ஃபேமிலியே வந்துருக்காங்க அப்படின்னாங்க, ரைட். அந்த ஃபேமிலி வேணும்னு என்னை பார்த்து கேட்டாங்க, சரி வர சொல்லுங்க அப்படின்னா வந்தாங்க, உட்காந்தாங்க. சார் தீபாவளி வரைக்கும் ஒரு இன்சிடென்ட் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு. என்னங்க சொல்லுங்க அப்படின்னு. எங்களுக்கு டிக்கெட் வந்து இனோவா வச்சு கொண்டு போய் விட்டீங்க. அவர் சொன்னாரு, நான் எதிரே பார்க்கலைங்க, ஒரு இந்தியன் கம்பெனி வந்து யூஸ்வலா வந்து என்ன தெரியுங்களா, once the money is taken from the customer ன்னு வைங்களேன், customer is taken for granted, no company will respond. பணம் எடுக்க வரைக்கும் வாங்க வரைக்கும் எவ்ரிவன் will do. அதுக்கப்புறம் கமிட் வெயிட் பண்றதுக்கு சொல்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்ப என்னாச்சு அப்படின்னா, நீங்க பண்ணுனீங்க, எனக்கு அது ரொம்ப புதுமையா இருந்தது. இன்ஃபேக்ட் என்கிட்டயே இன்னோவா ஒரு கார் இருந்தது, ஆனா நானே கூட எடுத்துட்டு போயிருப்பேன். ஆனா நான் ட்ரை பண்ணி பார்க்கணும், நான் பணம் கொடுத்துருக்கேன்ல கஸ்டமர், ஐ ஹேட் மை ரைட்ஸ் டு ஆஸ்க் யூ, I will call you, I will ask you, I wanted to know what kind of responses you are going to give, right? What kind of responses you are going to give. Based on that only I will decide whether to use your services continuously or not, right? That is why I put a lot of pressure on you.
அப்படின்னு அவர் சொன்னாருங்க. இந்த கம்பெனி நீங்க வந்து டெஃபினெட்லி திஸ் கம்பெனி வில் க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு தெரியுங்களா? ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் இன்ஃபோசிஸ், மை ஒர்க் இஸ் ஒர்க்கிங் ஃபார் விப்ரோ. நாங்க 2 பேரும் இந்த இன்சிடென்ட்டை ஒரு பிளாகா எழுதி இன்டர்னலா நான் கம்பெனிக்குள்ள சர்க்குலேட் பண்ண போறேன். இப்படி ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்தது அப்படிங்கறத வந்து சர்க்குலேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் டே இது ரோட் பிளாக் இன்ஃபோசிஸ்ல விப்ரோல 2 எழுதி அப்படியே பாஸ் பண்ணி விட்டாங்க. யூ வில் நாட் பிலீவ் இட், ஐ காட் 10,000 more customers only from that blog post. It became viral. You know, no one expected that. இப்படி பண்ணுவாங்க, பண்ண முடிவாங்க. ஒரு 8,000 ரூபாய் வச்சு இன்னோவா வச்சு கொண்டுட்டு போய் விடுவாங்களா அப்படின்னு. இப்ப என்ன பண்ண தெரியுங்களா? இதுதான் கான்டென்ட், இதுதான் மார்க்கெட்டிங்ல. See, most of the time, why I shared this story? The story is a perfect content for marketing. அதை வந்து நான் வந்து தூசி தட்டி அது கொஞ்சம் நல்லா பாயிண்ட் ஒன் பண்ணி ஷேப் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஐ bombarded the market. I built my own loyal customers having that as a case study. அவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு இன்சிடென்ட் கூட இருக்குது. பிகாஸ் கன்சிடரிங் த டைம், இன்னொரு இன்சிடென்ட் அப்படித்தானுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு டிக்கெட் அமெரிக்கா போற ஒரு டிக்கெட் வாங்கினாரு. இடையூறுக்கு மன்னிக்கவும். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற டைம்ல உங்களுடைய முகத்தை பார்க்கணும்னு நிறைய பேர் ஆவலா இருக்கறனால அந்த டைம் மட்டும் ஸ்கிரீன் ஷேர் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் நீங்க மறுபடியும் பண்ணிக்கலாம்னு ஒரு வேண்டுகோள். ஓகே, thank you. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரைட். ஸோ இன்னொரு கஸ்டமர் இருந்தாருங்க. அவரு வந்து என்ன பண்ணாரு, அமெரிக்கா போகக்கூடியவர். நைட்டு 10-11 மணிக்கு ஒரு ஃபிளைட் கிளம்புங்க சென்னையில இருந்து சிங்கப்பூர் அலைன்ஸ் போகும். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, மத்தியானத்துக்கு பஸ் புக் பண்ணிருக்காரு. காலையில 10 மணிக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பஸ் வரல. அவர் எங்களுக்கு கால் பண்ணாரு. இதே கேஸ் தான். அவருக்கு நாளைக்கு போகணும்னு சொல்ல முடியாது. அவர் எப்படி அமெரிக்கா ஃபிளைட்டை பிடிச்சாகணும். இமிடியட்லி ஐ புட் ஹிம் ஆன் தி ஃபிளைட். கோயம்புத்தூர்ல இருந்து ஏர்ல பண்ணி வந்து போனாருங்க. யூ நாட் பிலீவ் இட். He invested with me for 1 crore rupees. He invested with me in my company. After, as soon as he landed in America, he called me, sir, I believe this company. I am an investor. அதனால என்ன தெரியுங்களா, இதுதானுங்க கண்டென்ட், இதுதானுங்க மார்க்கெட்டிங். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் we keep on creating posters, we keep on creating போட்டுட்டு இருப்போம் இல்லைங்க. உங்களை ஹார்ட் டச்சிங்கான ஸ்டோரிஸ் வந்து you have to create from the customer support. Whenever கஸ்டமர் வந்து எரிச்சலா இருக்கிறாங்கன்னு வைங்களேன், கிரேட் சான்ஸ் ஃபார் மார்க்கெட்டிங். மேக் ஹிம் ஹாப்பி. அவங்க தான் உங்களுக்கு அம்பாசிடரா மாறுவாங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் கஸ்டமர் எரிச்சலா இருக்கீங்க, நம்ம கஸ்டமர் சப்போர்ட் எரிச்சலாவாங்க. தட் இஸ் தி மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இட் வில் ஹேப்பன், ரைட். நான் வந்து என்னன்னா, யாராவது ஒரு கஸ்டமர் கோபமா இருக்கிறாங்கன்னா, வாவ், இட்ஸ் a மார்க்கெட்டிங் டைம். பி கேர்ஃபுல், மேக் ஹிம் கேர்ஃபுல். நம்ம லைஃப் லாங் அவங்க நினைச்சிட்டே இருக்கணும். ஹவு டு மேக் ஆல் ஆஃப் யுவர் கஸ்டமர்ஸ் ஆஸ் மார்க்கெட்டிங் பீப்புள் பண்ண முடியும், ரைட். அதை வந்து கேர்ஃபுல்லா ஐ கேன் கிவ் ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்டோரிஸ், மல்டிபிள் ஸ்டோரிஸ். இந்த மாதிரி வந்து ஐ கேன் ரைட் ஒரு புக். எப்படியெல்லாம் இந்த மாதிரி கஸ்டமர், எத்தனை கஸ்டமர்கிட்ட ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது, என்னென்ன பண்ணுவோம், இது தானுங்க கான்டென்ட்டுங்க, ரைட். நான் சொன்னேன் இல்லைங்களா, மார்க்கெட்டிங் ஹாஸ் 3 காம்பனன்ட்: கண்டென்ட், கிரவுட், சேனல், ரைட். நீங்க என்ன வேணாலும் கிரேட்டஸ்ட் சேனல் வச்சிருக்கலாம் இல்லைங்க. மேபி சன் டிவி, விஜய் டிவி ஆர் CNN வச்சிருக்கலாம். ஆனா கண்டென்ட் சரியா இல்லைன்னு வைங்களேன், it is not going to reach. கான்டென்ட் சூப்பரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கான்டென்ட் மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க, யூ நீட் a channel to push your content to the other people, right. இந்த ரெண்டுமே வந்து போனா கரெக்டா கிளவரா திங்க் பண்ணி வச்சுங்களேன், இட் இஸ் மார்க்கெட்டிங் இன் மை ஒப்பீனியன், ரைட். அதர் தேன் தட், நீங்க என்ன பண்ணினாலும் கஷ்டப்பட்டு புஷ் பண்ற எந்த கண்டென்ட்டுமே வைரல் ஆகாது, ரைட். ஒரு ரியலா நடந்த, ஆத்தென்டிக்கா நடந்த, ஒரு ஒரிஜினலா, ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துட்டு, அதுக்கு எல்லாமே தேவைன்னு தெரியுங்களா, அட்டென்ஷன் டு த டீடைல்ஸ். அந்த ஒரு அட்டென்ஷனோட பார்த்துட்டே இருந்தோம்னு வைங்களேன், we will get இந்த மாதிரி விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு, ரைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே டு கிரியேட் த கண்டென்ட் ஃபார் மார்க்கெட்டிங், சரிங்களா, ரைட். இன்வென்ஷன் முடிஞ்சது, மார்க்கெட்டிங் வந்தாச்சு, ரைட். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஹவு டு நெயில் டவுன் த கான்டென்ட் அப்படிங்கறத நான் சொன்னேன். திஸ் இஸ் த ஒன்லி வே டு நெயில் டவுன் த கான்டென்ட். என்ன கான்டென்ட் சொல்றோம் அப்படிங்கிறது வந்து உங்க கம்பெனில நடந்த விஷயமா இருக்கணும், ஆத்தென்டிக்கான விஷயமா இருக்கணும், ஒரிஜினலான விஷயமா இருக்கணும்,
யூனிக்கா இருக்கணுங்க, என்கேஜிங்கா இருக்கணும், கிரிப்பிங்கா இருக்கணுங்க. அந்த எமோஷனை டச் பண்ற 2 ஸ்டோரி சொன்னேன் இல்லைங்களா? இஃப் டைம் பெர்மிட்ஸ் I can talk for 12 hours to give my heart touching stories I accumulated. இப்ப பாத்தீங்கன்னா ஓகே, இப்ப கண்டென்ட் இஸ் ரெடி அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் என்ன தெரியுங்களா? சேனல். எந்த சேனல்ல நம்ம அதை கொண்டுட்டு போய் சேர்த்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேனல்ங்கிறது வெரி சிம்பிள்ங்க. கூட்டம் இருந்தா இருக்கிற இடத்துல தான் நம்ம கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்த்த முடியும். As I said, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க எல்லாம் இருந்ததுனாலதான் நான் பேச முடியுது. அதர்வைஸ் தட் இஸ் நோ மானிட்டரிங். அதனாலதான் இனிஷியலா என்ன பண்ணுவாங்க, ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் தான் நடந்தது. ஏன் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்? we were using newspaper, right? Newspaper இன்செட் வைப்போம், நியூஸ்பேப்பர் இருக்கும், தினத்தந்தி, தினமலர், ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா the people were reading, all the crowd were there in the newspaper. So wherever the crowd is there, we pushed our content, we pushed our stories, we pushed our emotions, we pushed our features, right? That is marketing. அடுத்தது என்னாச்சு அப்படின்னாங்க, radio was invented. People started to sit in front of the radio, people started to tune the radio, right? Then majority of the people are here listening to the radio. Then the brands moved to the radio, right? Then the TV was invented. The people started to sit in front of TV, right? Now என்ன பண்ணாங்க, டிவிக்கு முன்னாடி மக்கள் வந்திருக்காங்க, டிவிக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டோரிஸை புஷ் பண்ண ஆரம்பிச்சு. கரெக்டுங்களா? ஸோ கிரௌட் எங்க இருந்ததோ, அவங்க நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா நியூஸ் பேப்பர் கம்பெனி போச்சு, அவங்க ரேடியோ கேட்டாங்கன்னா ரேடியோ, டெலிவிஷன் கேட்டாங்கன்னா டெலிவிஷன். இன்னைக்கு என்ன எங்க இருக்கிறாங்க? மொபைல்ல இருக்கிறாங்க. வெரி சிம்பிள், மொபைல், ஆன்லைன், ரைட்? இன்னைக்கு ஒரு இன்னும் ஒரு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு வைங்களேன், நமக்கு வயசாயிருச்சுன்னு அர்த்தம். நிஜமாவே, ரைட்? இப்போ இஃப் யூர் வாட்சிங் எ டிவி, ரைட், நம்ம ஆல்ரெடி வி ஆர் ஓல்ட், கரெக்ட்? அதே மாதிரி அப்படித்தானுங்க. ஈவன் அப்போ all youngsters, new people, everyone is on mobile, right? அப்போ மொபைல் இருக்கிறான் அப்படின்னா நான் டெலிவிஷன்ல தான் இருப்பேன், நீ பார்க்கணும்னு சொல்ல முடியாது, ரைட்? மார்க்கெட்டிங் மக்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் போகணுமா ஒழிஞ்சு மக்களை கொண்டுட்டு வர முடியாது. மார்க்கெட்டிங் has to follow where the crowd is there. Now the crowd is in the mobile. மொபைல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? நீங்க ஒருத்தருடைய மொபைலையே பார்க்காமையே நீங்க சொல்லிடலாங்க, 95% ஆஃப் த டைம் இந்த ஆறுக்குள்ளதான் இருப்பாங்க, ரைட்? இந்த 6 விஷயம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க 95% ஆஃப் த டைம். if someone is there on mobile or desktopனா, நீங்க வேணா எங்கேயாவது யாராவது ஒருத்தர் மொபைல் இருக்காங்க அப்படியே சைட்ல பாருங்களேன். இந்த 6 95% ஆஃப் த டைம் யூ ஆர் ரைட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண தெரியுங்களா? கன்சியூமிங் தி கான்டென்ட். பீப்புள் கோ டு கூகுள், right? They search something, they read. Consuming the content, first to see, right? எதெல்லாம் கன்சியூம் பண்ணலாம்? கூகுள் அண்ட் யூடியூப். கூகுள் is to discover the text, யூடியூப் வீடியோவை டிஸ்கவர் பண்றதுக்காக இருக்கு. கன்சியூம், கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லாத போனா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இமெயில் அனுப்பிட்டு இருப்பாங்க, சாட் பண்ணிட்டு இருப்பாங்க, இதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லது இன்னும் சில பேர் என்ன பண்ணி தராங்க, கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கனெக்ட் பண்ணா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டின். பீப்புள் ஆர் கனெக்டிங் டு தி அதர் பீப்புள், ரைட்? ஒன்னா ஃபேஸ்புக்ல இருப்பாங்க, அல்லது இன்ஸ்டாகிராம்ல இருப்பாங்க, அல்லது ட்விட்டர்ல இருப்பாங்க, ரைட்? லிங்க்டின்ல இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு, இது 3. கடைசியா 4 இப்ப லேட்டஸ்ட்லி எமர்ஜிங். இது இப்ப இந்த நாளும் பண்ணாம இருந்தோம்னாலும் வச்சுங்களேன், எகைன் வி ஆர் ஏஜ்டு பீப்புள் தான் அர்த்தங்களுக்கு. நான் போய் அமேசான் பிரைம்லயும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் படம் பார்க்கறது இல்லைன்னு வைங்களேன், பேசிக்கலி யூ ஆர் ஏஜ்ட், ரைட்? இன்னைக்கு ஆல் யங் பீப்புள் தே ஆர் நாட் கோயிங் டு தி தியேட்டர், தே கன்சியூம் த மூவி in streaming servers only. அதே மாதிரி கேமிங். நீங்க நம்ம கேம் நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், ரைட்? எகைன் we are outdated people. இன்னைக்கு உங்க குழந்தைகளை போய் பாருங்களேன், உங்க குழந்தைகளை வாட்ச் பண்ணி பாருங்க, எத்தனை பேர் டிவி பாக்குறாங்கன்னு பாருங்க. கிடையவே கிடையாது. ஒன்னா ஸ்ட்ரீமிங்ல போயிட்டு பார்த்துட்டு இருப்பான், இல்லாட்டி கேமிங், பிளே ஸ்டேஷன், வாட் எவர் இட் மைட் பி, இந்த ஸ்ட்ரீட், அந்த மாதிரி பண்ண. இப்ப இங்கதான் கிரௌட் இருக்காங்க, ரைட்? நவ் I should know how to put my content. இந்த கான்டென்ட் சொன்ன இல்லைங்களா, ஸ்டோரிஸ், ரைட்? ஃப்ரம் வாட்ச் பண்ணி உருவாக்குற கண்டென்ட்டை இதுலதான் நான் கொண்டுகிட்டு போய் சேர்த்தணுங்க, ரைட்? இதையெல்லாம் தான் இது என்ன, இதை தெரிஞ்சு வச்சுக்க. இது எப்படி கொண்டுட்டு போலாங்கிறது ஒரு பெரிய. I have been doing this for last 15 years, right? I did for Ticket Goose. Now I am helping some of the major brands in Tirupur, Coimbatore, Madurai, even in abroad, the companies in Chicago and all those things. I do. I do strategy, I do consulting, I do help the companies, right?
இப்ப இந்த சேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ இதை பண்ணணும் அப்படின்னா இந்த 7 ஸ்டெப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். These are the key steps in marketing னு சொல்றத key steps in digital marketing நான் சொல்லுவேன். Okay, you can take it as key steps in digital marketing, right? These are all the very important steps to do the digital marketing. சரிங்களா? See, first step என்ன தெரியுங்களா? எக்ஸ்ட்ராக்ஷன், ரைட்? எக்ஸ்ட்ராக்ஷன் என்ன தெரியுங்களா? நீங்க இப்ப நான் வந்து ஒரு கம்பெனியில போயிட்டு நான் வந்து ஒரு நான் அதான் பண்ணுவேன். நான் வந்து ஒரு கம்பெனியில வந்து நான் ஒரு மார்க்கெட்ல ஜாயின் பண்ண போறேன் அல்லது வந்து ஐ வில் ட்ரை டு எக்ஸ்ட்ராக்ட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி ஃபவுண்டர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பீப்புள். என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன கலர் யூஸ் பண்றீங்க, நீங்க காம்படிட்டர் யாரு, ஏன் நீங்க எதுக்காக பிசினஸ் வந்திருக்கிறீங்க, ஆல்ரெடி அத்தனையும் கேதர் எக்ஸ்ட்ராக்டிங் த இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன், ரைட்? அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் இது வந்து என்ன தெரியுங்களா? சம்டைம்ஸ் வந்து என்ன தெரியுங்களா, இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் சம்டைம்ஸ் ஓனருக்கே தெரியும் உங்களுக்கு, ஓ இப்படி ஒண்ணு நம்ம திங்க் பண்ணவே இருக்கல. ஹூஸ் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ், யாருக்கு விற்க போறீங்க, மேல்கா ஃபீமேல்கா அல்லது என்ன ஏஜ் குரூப்புக்கு விற்க போறீங்க, நீங்க தமிழ்நாட்டில் விற்க போறீங்களா பெங்களூர்ல விற்க போறீங்க, இது அத்தனையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். எக்ஸ்ட்ராக்ஷன், எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் புட் இட், அதுதான் பிராண்டிங் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராக்டிங் as much as possible information from the people, from the brand and put it as a document is called branding document, right? இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம், ரைட், இப்போ வந்து ஸ்டோரி இருக்கு. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஸ்டோரி சொன்ன பாத்தீங்களா, நான் ஃபவுண்டர் ஆஃப் த கம்பெனி டெல்லிங் தி ஸ்டோரி. இதை வந்து எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிட்டே வரணும். கேஸ் ஸ்டடிஸ், யூசர் ஸ்டடி, எமோஷனல் ஸ்டோரிஸ், இது எல்லாம் நீங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டே வரணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஐடியேஷன், இது 2வது ஸ்டெப். ஐடியேஷன்ங்கிறது என்ன தெரியுங்களா? இந்த கண்டென்ட்டை எப்படி வந்து மக்கள்கிட்ட சொல்லலாம், பண்ணியா சொல்றதா, சீரியஸா சொல்றதா, கலோக்கியலா சொல்றதா, இங்கிலீஷ்ல சொல்றதா, தமிழ்ல சொல்றதா, எப்படி சொல்லலாம், ரைட்? விஷயத்தை எப்படி சொல்லலாம்? இப்ப நான் வந்து ஒரு ஸ்டைல்ல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், திஸ் இஸ் மை நேச்சுரல் ஸ்டைல், தட் இஸ் ஹவ் ஐ ஸ்பீக், ரைட்? நான் வந்து இதை வந்து கொஞ்சம் சீரியஸா சொல்லலாமா அப்படின்னு நான் டிசைட், எல்லாத்தையும் ஃபுல்லா இங்கிலீஷ்ல மாத்தலாமா, இங்கிலீஷையும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி சொல்லலாமா, கொஞ்சம் பேசிக்கா சொல்லலாமா, இதுதானுங்க ஐடியேஷன், ரைட்? ஹவு டு டெல் த ஸ்டோரி. 3வது என்ன தெரியுங்களா? கிரியேஷன். 3வது ஸ்டெப் கிரியேஷன் என்ன தெரியுங்களா? இந்த பிராண்டிங் டாக்குமெண்ட்லயும் ஐடியேஷன்லயும் நம்ம கலெக்ட் பண்ண டாக்குமெண்ட்டை வச்சுங்க கிரியேஷன். we have to create blogs. Blog is the underestimated ஒண்ணுங்க. If you have more blogs on your website, the traffic will come. Whether the people read or not, Google likes the content, right? So take my word, believe me, Google can make or break your business. ஒரு கூகுள் நினைச்சா உங்களுடைய பிசினஸை பில்ட் பண்ண முடியும் அல்லது பிரேக் பண்ண முடியும். ஏன்னா more than 90% of the traffic is driven by Google. கூகுளுக்கு தெரியாம ஒரு பிட் இன்டர்நெட்ல மூவ் ஆகிறதே கிடையாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா we have to make sure that we are creating the content which is in aligned with Google creation. இந்த கிரியேட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் தெரியுங்களா? இப்ப நான் சொன்னதை வந்து டாக்குமெண்டாவும் பிளாகாவும் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ரீபர்பஸிங்னு சொல்லுவாங்களே. ரீபர்பஸிங்னா என்ன அப்படின்னாக்கலங்க, அதே கான்டென்ட் வந்து இமேஜாவும் ஆடியோவாவும் வீடியோவாவும் மாத்துறது. ஒரு டெக்ஸ்டா இருக்கிறத வந்து என்னன்னாக்கலங்க, கன்வெர்ட்டிங் தட் இன்டு டிஃபரெண்ட் ஃபார்மேட். சி, கண்டென்ட்ங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வாட் இஸ் கான்டென்ட்? கான்டென்ட் இஸ் நதிங் பட் உங்க தலைக்குள்ள இருக்கிற தாட்டை தூக்கி வெளியில போட்டு ஒரு பேப்பர்ல போட்டீங்கன்னு வச்சுக்கலாம், தட் இஸ் கான்டென்ட். தட் கான்டென்ட் கேன் பி ஒன்லி இன் த 4 ஃபார்மேட். 4 ஃபார்மேட்ல தான் கண்டென்ட் இருக்குது. டெக்ஸ்ட் எழுதி காட்டலாம், ஐ கேன் டாக், ஆடியோ, வீடியோ அல்லது ஒரு இமேஜ். ஒரு பயங்கரமான கூட்டம் இருக்குதுங்கிறத கஷ்டப்பட்டு எழுதுறத விட ஒரு போட்டோ கேன் கன்வே, ஓ இட் இஸ் டூ கிரவுட். கரெக்ட். இந்த 4 விஷயத்துல தான் நம்ம 4 ஃபார்மேட்ல தான் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிட்டு இது ரீபர்பஸ். இந்த ரீபர்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன். இதை வந்து வெவ்வேறு சேனல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எது டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்? ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் பிடிக்கும். இப்ப யூடியூப்னா வீடியோவை தான் புஷ் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல எல்லாமே பண்ணணும், பிளாக்ல டெக்ஸ்ட் பண்ணணும், இன்ஸ்டாகிராம்னா இமேஜ், ரைட்? அப்போ இது ஸோ இந்த எல்லா ஸ்டெப்பும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணாததுக்கு முன்னாடியே ஒரு 4 போஸ்ட் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். சும்மா ஃபேஸ்புக்ல இருந்து, இன்ஸ்டாகிராம்ல இருந்து, இட் வில் நாட் ஒர்க், ரைட்? டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன். சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் என்ன தெரியுங்களா? கூகுள்ல போய் நம்ம சர்ச் பண்ணணும்னு வைங்களா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம இன்ஃபர்மேஷன் வர வைக்கிறது அப்படிங்கறத எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாங்கிறது தான் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்.
இன்னைக்கு கூகுள்ல வந்து நம்மளுடைய கம்பெனியோ நம்ம ப்ராடக்டோ நம்ம பிராண்டையோ கண்டுபிடிக்க முடியலன்னு வைங்களேன், இஃப் இட் இஸ் நாட் டிஸ்கவரபிள்னு வைங்களேன், ரைட், அவர் பிசினஸ் வில் டூம் டு ஃபெயில். என்ன தெரியுங்களா, இன்னைக்கு யாருமே பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட கேட்கறது கிடையாது, கூகுள தான் கேட்பாங்க. ரைட், நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கரெக்டா சொன்னா கூட அதை நம்ப மாட்டோம். கூகுள் என்ன சொல்லுதோ அதான். கூகுள் தப்பா நீ இப்படி சுத்தி இப்படி போ அப்படின்னு சொன்னா எதுக்கு கூகுள் சொல்லிருச்சு, நம்ம கூகுளையே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம். அவளுக்கு நம்ம வீட்டுக்கு வழியே, நீங்க ஒரு சிட்டியில நம்ம வீட்டுக்கு வழியே ஒரு இடத்துல இருந்து நீங்க ஒரு டைரக்ஷன் போடுறீங்க, பெங்களூர்ல ஒரு இடத்துல உங்க வீடு இருக்குதுன்னு வைங்களேன், டைரக்ஷன் போடுறீங்க, இந்த வழி எடுக்கிறதுக்கு பதிலா இந்த வழி எடுத்து கூகுள் சொல்லி நீங்க அந்த சிட்டிலேயே 25 வருஷமா வாழ்ந்தவங்களா இருந்தா கூட if Google says we will follow. So we have to make sure that our content is discoverable and it has to be optimized. ஃபைனலா அப்சர்வேஷன், நிறைய டூல்ஸ் இருக்குதுங்க, கூகுள் அனலிட்டிக்ஸ், ஃபேஸ்புக் இன்சைட்ஸ், அந்த மாதிரி நாம் எழுதின கான்டென்ட் எல்லாம் எப்படி வேலை செய்யுது, டிராபிக்கை கூட்டிட்டு வருதா, ரைட், இதை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாங்க டூல்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிட்டே இருக்கலாம். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், டெக்னாலஜி கத்துக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. பிசினஸ் ஓனர் இது பெரிய விஷயமே கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஐ வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மார்க்கெட்டிங், வாட் இஸ் கான்டென்ட், வாட் ஆர் த திங்ஸ் டு பி டன் rather than getting into அது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டா நம்ம கூட்டிட்டு வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், they will do search engine optimization, social media marketing, but you should know what is search engine optimization and why we have to do it. சரிங்களா? So yeah, so since it is a short time, right, so actually I do lot of workshops. I did a lot of continuously I do workshops in Coimbatore, Chennai, Bangalore, Hyderabad, even in abroad like Chicago, New Jersey, Washington. I did lots and lots of I do a lot of public speaking and things like that. இது ஆக்சுவலா ஒரு ஃபண்டமெண்டலா லிட்டிலா கண்டுபிடிக்கிறக்கே ஒரு 1 day ஒர்க் ஷாப் வேணுங்க. சரிங்களா? நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இது மினிமமா நீங்க எனக்கு கொடுத்த 30-40 நிமிஷத்துல எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நான் சொன்னீங்களா. எகைன் ஐடியேஷன் தான். எப்படி நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணதே எப்படி பண்ண, எதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். சரிங்களா? பிகாஸ் இட் இஸ் லென்த்தி கான்டென்ட், lengthy stuff. So yeah, okay. I think 7:50 I want to close. Maybe yeah, the next step you can tell. Yes definitely. இப்போ இன்றைய சிறப்பு உரை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஃபயர் இன் த பெல்லி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அனைவருடைய மனதிலையும் வந்து அவர் ஒரு தீப்பொறியா விதைச்சிருக்காரு. கண்டிப்பா அந்த ஐடியாவை எப்படி நம்ம ஒரு ஐடியேஷன் ப்ராசஸ்ல இருந்து அவர் சொன்ன அந்த 3 விஷயம், கான்டென்ட், கிரவுட், அந்த சேனல், இது எப்படி நம்ம மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யுக்திகளை கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு உங்களுடைய ஆள் மனதில் உங்களுடைய தொழில் எப்படி நம்ம அடுத்த லெவலில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்றைய சிறப்புரை முடியும் முன்னரே சொந்தங்களை நாங்கள் நார்மலாக எப்பவுமே கேள்வி ஏதாவது இருந்தால் போடுங்க அப்படின்னு சேட்ல போடுவோம். பட் இன்னைக்கு அது போடல. என்ன காரணம்னா அவர் சொல்லவே நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவரும் நமக்காக கேள்வி பதிலுக்கு நிறைய நேரம் ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம உடனடியாக கேள்வி பதிலுக்கு சென்று விடலாம். முதல் கேள்வி, புதிய தொழில் வாய்ப்பை உருவாக்கி, அதாவது ஒரு இல்லாத ஒரு ஊருக்கு ஒரு புதுசா ஒரு ரோடு போட்டு அந்த ரோட்ல நீங்க எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி போற மாதிரி இல்லாத ஒரு வழித்தடத்தை, ஒரு புதிய தொழில் வாய்ப்பை உருவாக்கி 3 வருடம் ஒரு பிசினஸும் இல்லாம கொண்டு சென்ற அந்த காலகட்டத்தை எப்படி கடந்தீர்கள்? அந்த மாதிரி நிறைய காலகட்டத்தை இன்றைய புதிய தொழில் முனைவோராகட்டும் அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆகட்டும் சந்திக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எந்த விதமான மனோதிடம் இல்ல வாட் கைண்ட் ஆஃப் கரேஜ் வி ஷுட் ஹேவ் இன் அவர் மைண்ட், அந்த கோல் நோக்கி எப்படி மனம் தளராமல் கொண்டு செல்வது அப்படிங்கிறதுக்கு உங்களோட டிப்ஸ் நிறைய பேர் அதை சார்ந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது குட் கொஸ்டினுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் ஐ வாஸ் திங்கிங் டு குவிட், ரைட். நிறைய டைம் நான் குவிட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன், டு பி ஃப்ராங்க். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ வாஸ் நாட் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம். அமெரிக்கால இருந்துட்டு போய் பர்கர் சாப்பிட்டா கூட அதுக்கு பதிலாக வீட்டுல போய் தோசை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சு உருவாக்குனது தானுங்க இல்லைங்க. நிறைய டைம் புட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறேங்க. பட் ஈவன் தென்
நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கல் ஒண்ணு இருக்குது, அது இன்னும் இருக்குது, சொல்யூஷன் ப்ராப்பரா வரல. ஐ வாஸ் டோட்டலி கன்வின்ஸ்டு தட் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம்னா பீப்புள் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு இன்ட்யூஷன் சொல்லிட்டே இருந்ததுங்க. அப்போ வந்து ஈவன் வேற யாருமே இப்போ வந்து ஈவன் அமேசான் கூட இப்போ இந்தியாவில் கிடையாதுங்க. when we started ticketboost.com நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏப்பா டிக்கெட்டை வந்து யாராவது அதுவும் பஸ் டிக்கெட்டை மொபைல்ல வெப்ல வாங்கலாம் அப்படின்னு நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட் எல்லாம் கூட வந்திருக்குதுங்களுங்க. பட் சமூக எனக்கு புலிவாலை பிடிச்ச கதை மாதிரி எங்களுக்கு பாதி கிணறு போட்டாச்சு, பணம் போட்டாச்சு, then one day it will come, but that experience now it helps for other businesses also. One day அந்த பெர்சிவியரன்ஸுங்க, இது மாரத்தான் ஓடுற மாதிரி தான் இல்லைங்க. நிறைய டைம் நம்ம ஆக்சுவலி ஐஎம் மாரத்தான் ரன்னர், நான் ஒரு 3 நாள் ஓடி இருக்கிறேன்னுங்களேங்க. நீங்க பாதி ஓடிட்டு நிறுத்திட்டீங்கன்னு வைங்களேன், அப்புறம் ஓடுனதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நான் மாரத்தானை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது, அப்புறம் அடுத்த வருஷம் திரும்ப ஆரம்பிக்கிறேன். ஸோ எப்படியாவது புஷ் பண்ணி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துங்க. நான் ரேடியோ ஸ்டேஷன் ரன் பண்ணியிருந்தேங்க. ரேடியோ ஸ்டேஷன் ரன் பண்ணது ஃபர்ஸ்ட் முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது லிசனரே இல்லாம நான் மட்டும் தனியாக பேசிட்டு இருந்தேங்க. when I started ரேடியோ ஸ்டேஷன் சான் பிரான்சிஸ்கோ. அப்புறம் 4 பேர் வந்தாங்க, 5 பேர் வந்தாங்க, 10 பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி I got 30,000 listeners in San Francisco. ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் ஆகும். அது வரைக்கும் நம்ம மனசை வெட்டக்கூடாதுன்னுங்களேங்க. I kept on motivating myself அப்படித்தான். பிகாஸ் there was no guarantee இல்லைங்களா, என்னதான் கன்விக்ஷன் இருந்ததுனாலும் இது ப்ரூவன் கிடையாது கண்டிப்பா வருமானு. அது ஒரு கட் ஃபீல்ல சரி. நான் ஃபைனலா என்ன நினைச்சேன்னா, சரி கடைசியா பணம் தானே போகும், லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச், முதல்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்க வேண்டியதான் லைஃப் அப்படிங்கிறது தான். அந்த மைண்ட் செட்ல தான் நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, உண்மையாலுமே அவர் சொன்ன விஷயங்கள் நிறைய பேர் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம முயற்சி எடுக்கலாம், நான் வந்து வெற்றிகரமாக செல்லணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்துல போனேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அவர் யதார்த்தமாக நான் நிறைய டைம் நானே குவிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு கூட இருந்தேன். பட் இருந்தாலும் அந்த ஒரு கட் ஃபீலிங் இட் மேட் மீ டு ரீச் தி சக்சஸ்ஃபுல் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய தொழில் முனைவோர்கள் இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய சொந்தங்கள் வந்து அந்த நிலையை கடந்து வரும் பொழுது நம்ம ஒரு மனம் தளர்ந்தாலும் சரி பார்த்துக்கலாம், நாளைக்கு மறுபடியும் நல்ல ஒரு உத்வேகத்துடன் ஒரு நல்ல நம்மளுக்கு ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும், ஒரு பிரகாசம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கட் ஃபீலிங்ல செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் இன்னைக்கு அழகா நம்மளுக்காக சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய சொந்தங்கள் இதை சார்ந்த கேள்விகள் கேட்டிருந்தீங்க. இருந்தாலும் இதே சார்ந்த இன்னொரு கேள்வி, இந்த கோவிட் லாக்டவுன்ல உங்களுடைய தொழில் என்டையர் வேர்ல்டுலயே டிரான்ஸ்போர்ட் ஆர் டிராவல் ஆர் பிசினஸ் ட்ரிப்ஸ், அபிஷியல் ட்ரிப்ஸ், லெஷர் ட்ரிப்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆன இந்த ஒரு 2 வருட காலத்துல உங்களுடைய தொழில் எப்படி அந்த சரிவை மீண்டு வந்தது? அதற்கு நீங்க என்ன வகையான ஒரு உத்வேகமோ அல்லது எந்த வகையான மாற்று ஏற்பாடுகளை செய்தீர்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மீள முடியலைங்க, டு பி ஃபிராங்க். ரைட், ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா 6,000 7,000 டிக்கெட் வித்துட்டு இருந்தாங்க. நீங்க இன்ஃபேக்ட் அந்த இயர்ல கூட, அந்த கோவிட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா we were about to touch ஒரு 100 crore. நாங்க ஒரு 65 crore இருக்கையில கோவிட் வருது. 6,000 டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்ததுங்க. 4,000 ஆச்சு, 3,000 ஆச்சு, 2,000 ஆச்சு, 0 ஆயிடுச்சு. ரைட், இப்போ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா we didn't start our operations. Still it is in idle condition only. The reason என்ன அப்படின்னாங்க, most of our operator, many operators vanished. நிறைய ஆபரேட்டர் பேங்க்ரப்ட் ஆயிருக்காங்க, நிறைய பேர் ஓடவே இல்லைங்க. இன்னும் யூ வில் நாட் பிலீவ் இட், நான் எவ்ரி வீக் நான் வந்து ஒரு 2,000-3,000 கிலோமீட்டர் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு நாள் கூட நான் பஸ் எடுக்கலைங்க, இன்னும் பஸ்ஸே ஏறலை எங்களுக்கு. ஆல்மோஸ்ட் லைக் 3 years பிகாஸ் த பீப்புள் ஸ்டாப் யூசிங் ஏர் கண்டிஷன் பஸ், அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலைங்களேங்க. நிறைய ஆப்ரேட்டர் வந்து ஸ்கேல் டவுன் பண்ணி தான் ஓட்டிட்டு இருக்காங்க, அவங்களும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா, ஸ்டில் we are hoping, we are trying various other ways because I need to pump in money. Lot of முன்னாடி எல்லாம் வந்து இப்ப பஸ் ஆப்ரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய முன்னாடி வந்து டிக்கெட் வித்து பணம் கொடுத்தா போதுங்க. இப்போ வந்து நிறைய பேர் they are asking upfront money and things like that. So we are in that process to re-kick off. ஓகே, இதுவும் ஒரு மிகவும் யதார்த்தமான ஒரு பதில்.
பிராக்டிக்கலா நடந்த ஒரு உண்மையான விஷயத்தை ஷேர் பண்ணது. இன்றைக்கு அனைத்து சொந்தங்களும் அவர்களுடைய தொழில்ல நிறைய இடர்பாடுகளையும் நிறைய தடைகளையும், நீங்க சொன்ன மாதிரி பிசினஸ் ஸ்கேலிங் வந்து ரொம்ப டோட்டலாவே லோயரா இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனை மீண்டு வருவதற்கு எப்படி ஒரு நம்ம புதுமையான ஒரு விஷயத்த செய்யணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்கிறது நிறைய விஷயங்கள் அனைத்து சொந்தங்களுக்கும் சென்றடையும். இந்த ஒரு மாற்று ஏற்பாடு அந்த டிஜிட்டல் வில்லேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக நாங்க டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த டைவர்சிபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுது வந்தது? கோவிடிற்கு முன்னாடியா அல்லது கோவிட் பின்னாடியா? அந்த டிஜிட்டல் வில்லேஜ் அப்படிங்கிறத ஒரு ஒரு விலாவாரியா என்ன பண்றீங்க அப்படிங்கிறதையும் சொல்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்க. இந்த டிஜிட்டல் வில்லேஜ்ங்கிறது எகைன் வந்து பாத்தீங்கன்னா எகைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் இது வந்து கம்பெனி ஆரம்பிக்கணும்னே யோசிக்கலைங்க. நான் ticketboost.com ஆரம்பிச்சு நல்லா ஹை ஃபிளைங்கா இருக்கும் போது இல்லைங்க, நிறைய ஃபோரம்ல கெஸ்ட் ஸ்பீக்கரா கூப்பிடுவாங்க. நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இன்டர்வியூ பண்ணுவாங்க. நிறைய பிசினஸ் ஃபோரம்ல பேசியிருக்கிறாங்க. நிறைய காலேஜஸ்ல பேசியிருக்கிறாங்க. பிசினஸ் ஃபோரம்ல பேசி முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க, நீங்க வந்து இ-காமர்ஸ் அப்படிங்கிற விஷயமே ஒரு டிஜிட்டல் இதுதான். நீங்க ஏன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது? எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுக்கூடாது? எங்க பிராண்டை பில்ட் பண்ணி கொடுக்கூடாதுன்னு என்ன இது முடிஞ்ச உடனே வந்து கேட்பாங்க. சரிங்களா? அப்படி பண்ண ஆரம்பிச்சாங்க. சைட்ல ஐ ஸ்டார்டட் ஹெல்பிங் தம். ஃபைனலா பாத்தீங்கன்னா many people started to approach. Then I decided to start a company. ரைட்? இப்போ தனியா ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில பண்ணிட்டு இருக்கிறது இது ஒரு நல்ல விஷயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் அ கம்பெனி digitalvillage.in. நான் அந்த வில்லேஜுங்கிற பேரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னாங்க, ஐ எம் ஃப்ரம் அ வில்லேஜ். ரெண்டாவது வந்து நீங்க வில்லேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ கோவிட் பீரியட்ல தான் நான் வில்லேஜ்ல லாங் பீரியடா இருந்தேன். பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்ததுங்களேங்க. அதாவது பணமே இல்லைன்னா கூட எப்படி வாழ்றது, கொஞ்சம் பணத்தை வச்சு எப்படி சந்தோஷமா இருக்கிறது, அந்த நீங்க அது அந்த அந்த நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க தெரியுங்களா? எப்படி இந்த பிசினஸ் ரன் பண்ணி அது பணம் வரும்னே தெரியாம ரன் பண்ணி, ஆக்சுவலா எல்லா விவசாயிகளும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயம் பண்ணி வருமானு தெரியாம they never quit, they keep doing. சரிங்களா? அந்த என்டியூரன்ஸ், அந்த பெர்சிவியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டிலயோ, எந்த MBA ப்ரோக்ராமோ, எந்த ஸ்டான்ஃபோர்டு சொல்லிக் கொடுக்க முடியுமா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கூட சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த வில்லேஜுங்கிறதுல மட்டும்தான் சர்வைவலுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியாதனால ஒன்று சொல்லுங்க, கரும்பு போடணுமா, இது போடணுமா, they learn and do it. அந்த மாதிரி தான் என்னுடைய டிஜிட்டல் வில்லேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க, டிஜிட்டலா ஃப்ரூகலான ஒரு விஷயத்த எப்படி வந்து அந்த வில்லேஜர் மாதிரி ஒரு ஃப்ரூகலா அதை கொண்டுட்டு போய் சேர்த்தலாம் அப்படிங்கிறதுக்காகங்க நான் கத்துக்கிட்ட விஷயங்களை எப்படி ஒரு 100 crore பிசினஸ் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சுக்கலுங்க. லைக் கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின், இதை நிறைய பேசுனீங்க. அதை நான் என்ன பண்ணணும்னு வாட் ஐ டிட், அதை அப்படியே ஐ ஹெல்ப்ட் அதர் பீப்புள் டு replicate. ஸோ அப்படித்தான் டிஜிட்டல் வில்லேஜ் ஹஸ் கம். நவ் இட் ஹாஸ் quite a few கிளைண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்க, அப்ராட்ல இருக்கிறாங்க, இங்க இருக்காங்க, ஈவன் இங்க கூட யாராவது இருக்கலாங்க. யாராவதுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க KBN குளோபலோட இது கான்டாக்ட் பண்ணுங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும்னாங்க we will see, like we can talk also, like based on my time availability and things like that, we can talk. That is how digital. I write a lot of blogs if you go to digitalvillage.in on various things like what are the ways these digital technologies can be used to build our business. சரிங்களா? ஓகே, இதுதான் cheapest method to do the marketing compared with television or radio or newspaper, especially small business. என்னோட பிசினஸ் ஸ்மாலா இருக்குதுன்னு வைங்களேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் பெர்ஃபெக்ட். ஏன்னா 500 ரூபாயிலையும் ஆரம்பிக்கலாம், 1000 ரூபாயிலையும் ஆரம்பிக்கலாம். ஆனா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆட் ஃபுல் பேஜ் கொடுக்கணும்னா 25 lakhs போட்டுக்குவாங்க. ஸோ இங்க வந்து ஒரு கொஞ்சம் பணம் போடலாம், அது ஒர்க் ஆகுதான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் போடலாம். ஸோ we can test, we can put money, we can. நீங்க இமிடியேட்டா நான் ஒரே அடியாக கையை சுட்டுக்கணுங்கிறது இருக்காதுன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட்டிங்ல தானே கையை நிறைய சுட்டு போக முடியும். நீங்க வந்து ஒரு டிவியில் ஆடு போகுது, நான் ஒரு டிவியில் ஆடு ரன் பண்ணுங்க, சன் டிவில நான் 8 வாரத்துக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்தேன். அதை ஷூட் பண்றதுக்கு மட்டும் நான் 40 லட்சம் ரூபாய் கொடுத்தேங்க. இப்போ 2013 அதெல்லாம் ஆடு போனதுக்கு அப்புறம் என்னங்க வருமா வராதாங்கிறது யூ ஹேவ் டு ப்ரே டு காட் தான், கடவுள்கிட்ட தான் கேட்டுருப்பா எப்படியாவது இந்த. ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அப்படி கிடையாது, கம்ப்ளீட்லி டேட்டா. இன்னைக்கு போடுற பணம்
24 மணி நேரத்திலேயே வருதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அப்புறம் போடுறதா நீங்க பைப்பு வேணும்னா திறந்துக்கலாம், மூடிக்கலாங்கிற மாதிரி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். தட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ தட் இஸ் த திங் வி டூ இன் டிஜிட்டல் வில்லேஜ். சூப்பர் சூப்பர், அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன். எஸ்பெஷலி அவர் சொன்ன அந்த வேர்ட்ஸ் என்டியூரன்ஸ் பிளஸ் நீங்க வந்து ஒரு விஷயத்துல முழுவதுமாக ஈடுபட்டு அதனுடைய பலன் வரலைனாலும் நம்ம அடுத்தடுத்து மேற்கொண்டு முயற்சிகள் எடுத்துட்டே போகணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அருமையா சொன்னாரு. அதை விட முக்கியமா நிறைய கேள்விகள் நீங்க கேட்டிருந்தீங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பணம் போடலாமா அப்படிங்கிறது, அதையும் அவர் தெளிவா இந்த கேள்விக்கு உண்டான பதிலும் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து யூ கேன் ஃபில் யோர் மணி இன் யோர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிட்டி, அதுல கொஞ்சம் கொஞ்சமா வர வர இம்ப்ரூவ்மெண்ட் வர வர போடலாங்கிற பதிலுக்கும் இந்த கேள்வி மூலியமா அவரு சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்த முக்கியமா நம்ம சேட்ல ஒருத்தர் போட்டிருக்காரு, சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பிசினஸ்ல இருக்கக்கூடிய அவர். நான் உங்களுக்காக அதை ரீட் பண்றேன். I am also a working software professional from Chicago for the last 10 years. You are great inspiration. Recently, I started YouTube channel called Red Sys Tech to teach working professional and college students in India along with my daily software life and planning to make it as a training and placement business. May I know how to digitally market it and how to make it as a software consulting business? Please advise Anna Abdin Putrikar. So your suggestions on that. Yeah. So இது கரெக்ட் தானுங்களேங்க. இப்போ நீங்க ஒன் திங் நான் அப்போ சொன்ன மாதிரி தானுங்க, இந்த ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், கன்சல்டிங், வாட் எவர், நீங்க இப்ப இனிமேல் சால்ட் வித்தாலும் சரி, டிஷர்ட் வித்தாலும் சரி, வேஷ்டி வித்தாலும் சரிங்களேங்க, பீப்புள் ஆர் கோயிங் டு ஆஸ்க் கூகுள் ஆர் ஃபேஸ்புக். நீங்க கூகுள்ல போய் கேட்க போறாங்க, இது இங்க போய் பண்ணலாமா, ரேட்டிங் என்ன இருக்குது, ரிவ்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து முன்னாடி என்ன சொன்னாங்க, வேர்ட் ஆஃப் மவுத் தான் பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டில் த வேர்ட் ஆஃப் மவுத் ஒர்க்ஸ், பட் இட் இஸ் எலக்ட்ரானிக் வேர்ட் ஆஃப் மவுத். இட் ஹஸ் பிகம் எலக்ட்ரானிக். நீங்க போய் ஒரு ட்விட்டர்ல போடுறீங்க, ஃபேஸ்புக்ல போடுறீங்க. ஸோ இப்போ இந்த பிசினஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வெரி சிம்பிள் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் வந்து வி செட் ஒரு டிஜிட்டல் அசெட் கிரியேட். எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, ட்ரைனிங், அது ப்ராடக்டா இருக்கலாம், அல்லது சர்வீஸா இருக்கலாம், அல்லது ப்ராடக்டைஸ்டு சர்வீஸா இருக்கலாம், எல்லாருக்குமே we have to create content, right? அந்த content வந்து we have to place it, that is called digital assets. Digital assets can be set up on website or it can be set up on places like Facebook, Instagram, YouTube. இது எல்லாம் இருக்கும். ரெண்டாவது, இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது வந்து how, what kind of content, what kind of used cases, அப்படி ஒரு எமோஷனல். நான் ஒரு அப்ப அவர் ஜாயின் பண்ணாரான்னு தெரியல, இனிஷியல் டைம்ல இல்லைங்க, ஹவு ஐ ஹேவ் சூசன் த கான்டென்ட் டு அதை கொண்டுகிட்டு போறதுக்கு. அதே மாதிரி உங்க யூசருக்கு ஓகே, ஏன் நான் வந்து ஒருத்தர் இப்படி சொல்றாருங்களேன், இந்த இதுல வந்து நான் இவரோட ட்ரைனிங் எடுத்தேன், என்னுடைய சேலரி 300% அதிகமாச்சு, எனக்கு வேலையே கிடைக்காம இருந்தேன், எனக்கு இது ஹெல்ப் பண்ணுச்சு. அல்லது அப்ஸ்கில்லிங், ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வேலையே பார்த்துட்டு இருப்பாங்க, சர்வீஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஊர் உலகத்துல என்ன டெக்னாலஜி வெளியில போயிட்டு இருக்குதுன்னே தெரியாம பார்த்துட்டு திடீர்னு முடிச்சு பார்க்கல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எங்கேயோ போயிருப்பாங்க. ஸோ எப்படி அவங்கள ரீஸ்கில் பண்றது, இந்த மாதிரியான கேஸ் ஸ்டடி அண்ட் கூகுள், அப்புறம் இதையெல்லாம் எடுத்து கம்பைன் பண்ணி இஃப் யூ பில்ட் ரைட், யூ ஹேவ் டு ஹேவ் அ டூ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஷார்ட் டேர்ம்ல எவ்வளவு பிக்கப் பண்ணலாங்கிறது, தென் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மேபி இது வந்து ஒரு பெரிய இதுதானுங்க. மேபி ஆஃப்லைன்ல மேபி என்னுடைய நம்பர் அவர்கிட்ட கொடுங்க, என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அவர்கிட்ட கொடுங்க, we can talk further on. ஓகே, இந்த கேள்வியை கேட்ட சொந்தம் நீங்க வந்து நம்ம சேட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா india@kbnglobal.org அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடியை நம்ம குறிப்பிட்டிருக்கோம். அந்த இமெயில் ஐடியை நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய ப்ரொஃபைல் டீடைல்ஸ் அனுப்பிச்சீங்கன்னா நம்ம இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு அந்த மெயில் அனுப்பிச்சு அவருடைய தொடர்பு எண்ணையோ அல்லது இமெயில் ஐடியோ உங்களுக்கு அனுப்புறோம். மேற்கொண்டு ஸ்பெசிபிக்கான கொஸ்டின்ஸ் நீங்க அவர்கிட்ட பேசிக்கலாம். அடுத்தது முக்கியமா இன்னொரு கேள்வி நம்ம நிறைய சொந்தங்கள் கேட்டிருக்காங்க, என்னன்னா சிறு வணிகம். இன்றைய தலைப்புல வந்து சிறு வணிகம், சிறு தொழில் முனைவோர் இல்ல ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாமே ஒரு மாதத்திற்கு 5000 ரூபாய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல முதலீடு பண்ணி மார்க்கெட்டிங்காக மட்டும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய சஜஷன் என்ன? 20,000 அப்படிங்கிற ஒரு மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு உங்களுடைய சஜஷன் என்ன? 50,000 டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு மாதத்திற்கு நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி 5000
20,000, 50,000 இந்த 3 ஸ்லாப்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு எந்த வகையான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க சஜஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னாங்களேங்க, இது ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒரு சேனல் தான் ஒர்க் ஆகும். சில பேருக்கு வந்து யூடியூப் வில் பி பெஸ்ட், சம் பீப்புளுக்கு இன்ஸ்டாகிராம் வில் ஒர்க் வெல், சம் பீப்புளுக்கு லிங்க்டின் வில் ஒர்க் வெல், சம் பீப்புளுக்கு கூகுள். முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பைலட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தினம் வந்து ஒரு 500 அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு புட் சம் 500 rupees per month, சாரி 500 rupees per day, ரைட்? யூ allocate 15,000 rupees, ரைட்? அந்த 500 ரூபாயை பட்ஜெட்டுக்குள்ளங்க, ரைட்? யூ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் விச் ஒர்க்ஸ் ஃபார் யூ, ரைட்? நமக்கு கூகுள்ல ஆடு கொடுத்தா வருதா, ஃபேஸ்புக்ல கொடுத்தா வருதா, லிங்க்டின்ல கூட ஒரு கஸ்டமரை கொண்டுட்டு வந்து நம்ம கிட்ட வாங்க வைக்கிறதுக்கு ஒரு எவ்வளவு செலவாகும்? ஒரு கஸ்டமர் வர வைக்கிறதுக்கு 200 ரூபாய் செலவாகுதா? நாம விற்கிற ப்ராடக்ட் 1000 ரூபாயா? அப்ப 200 ரூபாய் செலவு பண்ணி ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கிறது நமக்கு ஃபீஸபிளா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காஸ்ட் பெர் அக்வயரிங், சிபிஏன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, காஸ்ட் பெர் அக்வயரிங் கஸ்டமர். ஒரு கஸ்டமரை என்னை கொண்டுட்டு வந்து அவரை வாங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு பைலட்ல கண்டுபிடிச்சுக்கணும். அது எந்த சேனல்ல ஒர்க் ஆகுது, எந்த கான்டென்ட்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு then you put more money on it. சரிங்களா? அதை கண்டுபிடிக்க வரைக்கும் சொல்லவே முடியாதுங்க. அது 500 நீங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட் வைக்கிறீங்க, சரி நீங்க வந்து அது எந்த டார்கெட் ஆடியன்ஸ்ல வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே டிசைட் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ ஐ வில் சே we have to find out. ஒரு கஸ்டமரை கொண்டு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து உங்க ப்ராடக்டையோ இல்லை சர்வீஸையோ வாங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு ஆகுது, எந்த சேனலுக்கு எவ்வளவு ஆகுது, எது வந்து ரொம்ப ஆப்டிமைஸ்டான இது ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். தென் நீங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்களேன், 200 ரூபாய் செலவு பண்ணா 1000 ரூபாய் வருது அப்படின்னா நம்ம போட வேண்டியதான், ரைட்? யூ கேன் மல்டிப்ளை. ஆனா அதே ஸ்கேல்ல வளர்ந்துட்டே இருக்குமானா வளராது இல்லைங்க. நீங்க இனிஷியலா 1-200க்கு நடந்துங்கிறதுனால எனக்கு 1 லட்சம் செலவு பண்ணா 50,000 ரூபாய் வருமா அப்படின்னா அந்த ஸ்கேல் பண்ணி பார்க்கணுங்க. தென் கஸ்டமர் அக்வயர் பண்றோட காஸ்ட் மேல போகலாம். ஸோ we have to play with that number. ஓகே, அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அடுத்ததாக, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த நவீன யுகத்துல சிறு வணிகர்கள் அவர்களே அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கையாளணுமா? அதற்கு ஏதாவது அவங்க செல்ஃப் மேட் டிஜிட்டல் மார்க்கெட்டராவோ அல்லது பேசிக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது இணையதளத்தை நீங்க ரெஃபர் பண்ண முடியுமா? அல்லது அவர்கள் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸ்பர்ட், உங்களை மாதிரி டிஜிட்டல் வில்லேஜ் ரன் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸை அணுகணுமா? ஏன்னா சிறிய வணிகர்கள், சிறிய தொழில் முனைவோர், சிறிய ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறவங்க பெரும் முதலீடு செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் நிறுவனங்கள் எந்த மாதிரியான மினிமம் பில்லிங்ல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு சூட் ஆகும், அல்லது எங்க அவங்க செல்ஃப் மேடா அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம்? இந்த கேள்விகள் இருவேறு விதமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. கரெக்ட். ஸோ இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். அந்த ரீசன் என்னன்னாங்களேங்க, டெக்னாலஜி அண்ட் ஸ்கில் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சுங்க. சரிங்களா? செகண்ட், அவங்களே பண்றதும் கொஞ்சம் சேலஞ்சு தான். வேர் டு ஸ்டார்ட், ஹவு டு கெட் ஸ்டார்ட். எல்லாத்துக்குமே டெக்னாலஜி தெரியுமான்னு சொல்ல முடியாது, ரைட்? ஸோ மேபி ஐ ஹாவ் த ஃபீல் தட் நம்ம வந்து நீங்க வந்து ஒரு இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணி பாக்குறீங்க, அல்லது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யாராவது இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் அட்வைஸ் கேட்கலாம். ஸோ எந்த ஏஜென்சி இப்ப பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி பீப்புள் வந்து ஐ ஒர்க் வித் லாட் ஆஃப் ஏஜென்சிஸ். ஐ நோ யார் நல்லா பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஃப்ரீலான்சர்ஸே நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், அது அவங்களோட எல்லாம் கான்டென்ட் இருப்பாங்க. சரி இந்த பணத்துக்கு இவங்களை போய் நீங்க பாருங்க அப்படின்னு மேபி ஒரு பாயிண்டர்ஸ் உங்ககிட்ட கிடைக்கலாம். நீங்க ஒரு டெக்னாலஜி பர்சனா இருந்தா நீங்களே பண்ணலாம், ரைட்? அது கொஞ்சம் சேலஞ்சு தானுங்க. அது உங்களுடைய வேலையும் கிடையாது. நீங்க உங்க பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது மற்றவங்க கிட்ட அது ஒரு கரெக்டான எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்து பண்றதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் லிட்டில் பிட் மோர் மணி யூ ஆர் ஸ்பெண்ட், ரைட்? பட் ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கல, ஓகே நான் கம்ஃபர்டபுள் ஆயிட்டேன், நல்லா தெரியும், நானே ஹேண்டில் பண்ணிடுவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் டேக் ஓவர் ஃப்ரம் ஹிம், யூ கேன் ரன். பட் ஆனா கம்பெனி வளர 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 இதுவும் வளர்ந்துகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கலாம். கான்டென்ட் கிரியேஷன்ல இருந்து நீங்க உங்க டீம் வளர்ந்துகிட்டு தான் இருக்கும். பட் இனிஷியல் டைம் இது கொஞ்சம் சேலஞ்சு தான். யூ ஹாவ் டு டாக் டு சம்ஒன் ஹூ நோஸ் அபவுட் திஸ். என்ன பண்ணலாம்?
ஓகே, அடுத்தது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியும் ஒருத்தர் வந்து சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காரு. கேன் யூ ப்ளீஸ் லெட் அஸ் நோ யுவர் வியூஸ் ஆன் ஃபியூச்சர் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்? சின்ஸ் க்ரோயிங் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ரோக்ராமேட்டிக் ஆட்ஸ், ஆர்டிஃபிஷியல் லேர்னிங், மிஷின் லேர்னிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக உருவாக்கி இருக்கிறதுனால ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சரி, நம்ம வந்து பாத்தீங்களா இல்லைங்க, வெரி வெரி சிம்பிள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரிங்க, மார்க்கெட்டிங் ஃபாலோஸ் வேர் த டெக்னாலஜி மூவ்ஸ். நீங்க எங்க கூட்டம் இருக்கிறாங்களோ அங்கதான் மார்க்கெட்டிங் நடக்கும். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல தான் கோடிங் வச்சிருப்பாங்க, ஏர்போர்ட்ல தான் கோடிங் வச்சிருப்பாங்க, அல்லது 4 ஜங்ஷன்ல தான் நீங்க போய் நிற்கும் போது கோடிங். ஏன்னா அந்த இடத்துல தான் நீங்க பார்க்க முடியும், கூட்டம் இருக்கிற இடத்துல தான் நடக்க முடியும். ரைட். எனக்கு என்னமோ இன் ஷார்ட் ஃபியூச்சர்ல வந்து மக்கள் மொபைல் விட்டு வெளியில போற மாதிரி எனக்கு தெரியல. ரைட். மேபி இப்ப எப்படி வந்து ரேடியோ கூட, நியூஸ் பேப்பர் வெகு காலம் ரூல் பண்ணிட்டு இருந்தது, அது வெகு காலம் ரூல் பண்ணிட்டு இருந்ததுங்க. தென் பீப்புள் மூவ் டு ரேடியோ, தென் டெலிவிஷன். ரைட். அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப இன்டர்நெட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பெனட்ரேட்டட் so deeply. I don't think that it will get replaced. Internet and mobile short term எனக்கு maybe Google, someone might replace Google also, someone might replace Facebook, someone might replace Instagram, someone might TikTok வரலாம், இது வேணாலும் வரலாம். அந்த கம்பெனிஸ் வேணா மாறுமா விளைஞ்சுக்கலுங்க, மொபைலும் இன்டர்நெட்டும் மாறும்னு எனக்கு தோணலைங்க இப்போதைக்கு. இன் ஷார்ட் ஃபியூச்சர், அட்லீஸ்ட் மேபி another decade or next 10 years இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஆஸ் லாங் as the மொபைலும் இன்டர்நெட் இருக்க வரைக்கும் நம்ம பீப்புள் அங்கதான் இருக்காங்க, நம்ம கம்பெனிஸ் அங்கதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது இன் மை ஒப்பீனியன். டிஜிட்டல் as a ப்ரொஃபஷனாலும் சரி, நீங்க எந்த கைண்ட் ஆஃப் பிசினஸ் பண்ணீங்கனாலும் சரி, ரைட், டிஜிட்டல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்ததாக கடைசியாக 2 முக்கியமான கேள்விகள். நிறைய சொந்தங்கள் வந்து ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த கேள்வி என்னன்னா, இன்றைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது எந்த வகையான பிசினஸுக்கு குறைவா சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா, இல்ல அனைத்து பிசினஸ்க்கும் சூட் ஆகுமா? ஏன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு பிசினஸ்க்கும் ஃபேஸ்புக் பிசினஸ் சூட் ஆகும், சிலது இன்ஸ்டாகிராம் சூட் ஆகும், ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறவங்களுக்கு லிங்க்டின் சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்ப சில பேர் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யுக்திகள் விவசாயம் சார்ந்ததற்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும்? வேறு சிலர் கெமிக்கல் பிசினஸ்ல இருக்கிறவங்க இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெவ்வேறு துறை நிறுவனங்களில் இருக்கும் அந்த தொழில் அதிபர்களுக்கு எந்த துறைக்கு குறைவான அளவான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படும், எந்த துறைக்கு அதிகமான அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு உண்டான சஜஷன்ஸ் கேட்டேன். எந்தெந்த பிசினஸுக்கெல்லாம் மார்க்கெட்டிங் தேவைப்படுதோ, ஆல்மோஸ்ட் இன் மை ஒப்பீனியன் எவரி கம்பெனி நீட்ஸ் மார்க்கெட்டிங். கரெக்ட். இஃப் தேர் இஸ் நோ மார்க்கெட்டிங், ஈவன் நீங்க வந்து ஒரு சொந்தமா ஒரு ஓனா கன்சல்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட யூ ஹேவ் டு மார்க்கெட் யுவர் செல்ஃப். யூ ஷுட் பி அவைலபிள் டு ஆல் த பீப்புள். நீங்க என்னதான் பயங்கர ஸ்கில்லா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குதுன்னு யாருக்கு எப்படி தெரியும்? யுவர் ஸ்கில் சுட் பி டிஸ்கவரபிள், ரைட்? யுவர் ஸ்கில் சுட் பி சர்ச்சபிள். நீங்க இப்ப போய் வந்து இப்ப நீங்க ஒரு கடை வச்சிருக்கிறீங்க, ரைட்? ஒரு ஸ்டோர்ல ஒரு காஃபி கடை வச்சிருக்கிறீங்க. அப்ப கூட எடுத்த உடனே பாத்தீங்கன்னா போன் எடுத்துட்டு எனி நியர்பை காஃபி ஷாப் தான் பாக்குறாங்க. அப்ப நம்மளது அவைலபிள் இல்லைன்னு வைங்கள, அங்க அந்த டிஜிட்டல் நம்ம இல்லைன்னு வைங்கள, யூ ஆர் கம்ப்ளீட்லி இன்விசிபிள், ரைட்? கோயிங் ஃபார்வர்டு இன்னும் மோர் அண்ட் மோர் இது ஆகிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு தெரியுங்களேங்க, பெங்களூர்ல எல்லாம் சின்ன கேஃபே வச்சிருக்கோம். அந்த கேஃபே வந்து மெயின் ரோட்லயே இருக்காது, எங்கேயாவது ஒரு சந்தில் இருக்கும். ரேட்டிங் 5 out of 5 இருக்குது, சூப்பர் ரேட்டிங், சூப்பர் ரிவ்யூன்னு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நீங்க எடுத்து கூகுள்ல போயிட்டு தேடுனீங்கன்னா அதை காட்டும், டைரக்ஷன் காட்டும். நீங்க பீப்புள் ஆர் ரெடி டு கோ இன்சைட், ரைட்? இப்ப வந்து ஒரு 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 ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ வாங்குறதுக்கு 2 விஷயம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்: ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ பை த யூசர். அப்போ தேர் இஸ் நோ கம்பெனி, எந்த கம்பெனியுமே இந்த 2 ஏதாவது ஒன்று பண்ணித்தராங்க. இன்னும் ப்ராடக்டா இருக்கணும் அல்லது சர்வீஸா இருக்கணும், கொடுத்தாலும் அந்த சர்வீஸையும் ப்ராடக்டையும் டிஸ்கவரபிளா இருக்கணும், ரேட் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும். அப்படின்னா இன் மை ஒப்பீனியன், ரைட், every 100% of the business
wherever they need marketing, right? Even including freelancer, நான் சொந்தமா கன்சல்டிங் பண்றவங்களுக்கு கூட இது தேவைப்படுங்கிறதா என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, மிக தெளிவான ஒரு விளக்கம். ஸோ இன்றியமையாத இவ்வுலகில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு சந்தைப்படுத்துதல் இருக்கும் வரை அனைத்து விதமான தொழில்களுக்கும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கட்டாயம் தேவைன்றத கிளியரா அழுத்தம் திருத்தமா நம்ம சொந்தங்களுக்கு சொல்லியிருக்காரு. கடைசியாக நிறைய சொந்தங்கள் கேட்ட ஒரு கேள்வி அப்படின்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உலகத்துல எப்படி நம்ம சந்தைப்படுத்துதல்ல போகும் பொழுது நிறைய நமக்கு எதிர்வினையாக கூடிய சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதோ, அதே மாதிரி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லயும் நம்மளோட காம்படிட்டர்ஸோ இல்ல சில தேவையில்லாத நபர்களோ ஒரு ரிவ்யூ வந்து நெகட்டிவா எழுதிட்டா அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது, அதற்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணணும், இந்த ஆர்கானிக் மார்க்கெட்டிங் இன்ஆர்கானிக் மார்க்கெட்டிங் இதை பத்தியும் சொல்லுங்க அப்படின்ற நிறைய கேள்விகளை நான் ஒன்னா சேர்த்து உங்களுக்கு கால நேரத்தை சுருக்கிறதுக்காக. இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல மட்டும்தான் அந்த ஆர்கானிக் அந்த இன்ஆர்கானிக் கான்செப்ட் இல்லைங்க. அதாவது ஃப்ரீ காசு, ரைட்? நீங்க நியூஸ் பேப்பரா இருந்தாலும் சரி, டிவியா இருந்தாலும் சரி, ரேடியோ இருந்தாலும் சரி, நோ பணம் கொடுத்தா பண்ணுங்க, ரைட்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல மட்டும்தான் there is ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். ஆர்கானிக் நம்ம போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆர்கானிக். அதை கொண்டுட்டு வர்றதுக்கு யூ ஹேவ் டு புட் எஃபர்ட், ரைட்? இது வந்து கூகுள்ல பாசிபிள் ஆர்கானிக். அதே மாதிரி கான்டென்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு வச்சுக்கலாம், அது வைரல் ஆகி போகுதுன்னு வச்சுக்கலாம், ஆர்கானிக் ஆகிறதுக்கான பாசிபிள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அது ஒண்ணுதான் அட்வான்டேஜ். இஃப் யூ ஆர் சோ கிரியேட்டிவ், ஈவன் வித்தவுட் ஸ்பெண்டிங் மணி யூ கேன் பில்ட் யுவர் பிசினஸ். With zero cost, you can build a business if you're so creative in telling the stories and talking to the people. Because now it has become a connected world. முன்னாடி வந்து எல்லாரும் நியூஸ் பேப்பர் படிக்கல, ஊருக்கு 2 பேர் தான் நியூஸ் பேப்பர் வாங்கினாங்க. இன்னைக்கு எல்லாருமே வீட்டுக்கு 4 மொபைல் போன் இருக்கு. Everyone is connected, right? If you are a great storyteller, if it will reach, சரிங்களா? So organically it is possible, but it is not possible in any other medium like newspaper, radio or television. It is not possible. இன்னொன்னு வந்து நெகட்டிவ் கமெண்ட். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் இன் மை ஒப்பீனியன் இட் இஸ் குட். கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துக்கலாம், ரைட்? நான் சொன்னது தெரியுங்களா, எவ்ரி ஐரேட்டட் கஸ்டமர் இஸ் an opportunity for marketing, ரைட்? ஒருத்த வந்து இவ்வளவு இன்ஃபர்மேஷன் டேட்டா பம்பார்ட்மெண்ட் நடந்தும் கூட ஒரு கமெண்ட் வந்து நெகட்டிவா போடுறாங்கன்னு வைங்களேன், அவன் நிஜமாலுமே எங்கேயோ ஹர்ட் ஆயிருக்கான்னு தான் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு எவ்ரி ஒன் இஸ் பிரஸ்ட் ஃபார் டைம், ரைட்? நான் போயிட்டு சும்மா போயிட்டு போடலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. நல்லது சொல்றதுக்கும் நேரம் இல்லை, நெகட்டிவா சொல்றதுக்கும். இப்ப நானே இருக்கிறேன், உங்களை பத்தி நெகட்டிவா சொல்லணும்னு நினைச்சேன்னா கூட சொல்றதுக்கு நேரம் கிடையாது, ரைட்? அப்போ நான் போய் சொல்றேன் அப்படின்னா ஐ வாஸ் சோ ஹர்ட். இட் மீன்ஸ் we have to give the careful அது அந்த ஃபீட்பேக் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு, டு ஃபைன் டியூன் யுவர் சர்வீசஸ் அண்ட் ஃபைன் டியூன் அவர் ப்ராடக்ட் அண்ட் திங்ஸ் லைக் தட். அக்னாலஜ் தான். நான் நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் போய் டெலீட் பண்ண கமெண்ட் அப்படி பார்க்கல. நோ, டோன்ட் டெலீட், கிவ் த சொல்யூஷன் ஃபார் இட். சம்மன் வாஸ் ஹர்ட், இன்ஸ்டெட் ஆஃப் டெலீட்டிங். அது எங்கேயோ ஒரு பக்கம் இடனா இருக்கும். Face the customer, face the negative comments boldly. What is the problem, right? You tell us, otherwise ask sorry. I'm sorry, நான் கொஞ்சம் I fell short, but I will correct it, right? That is the best way rather than so in my opinion, dealing the negative thing is face the thing, correct yourself. அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். Just like நம்ம பர்சனல் லைஃப் மாதிரி தானே, நம்மளை பத்தி தப்பா 4 பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னா, வாட் இஸ் த யூஸ் இன் ஹைடிங் சம்வேர், ரைட்? ஃபேஸ் இட், கரெக்ட் இட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட், ரைட்? சூப்பர், அருமையான சில விஷயங்கள். எனக்கு மிகவும் இந்த கேள்வி கடைசி கேள்வியாக இருந்தாலும் இன்றைய சிறப்பு விருந்தினர் சொன்னது வந்து மேக் யுவர் இரிட்டேட்டட் கஸ்டமர் இன்டு ஹை ரேட்டட் கஸ்டமர். அருமையான ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்ம வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அது மேல அடிக்கிட்டே போயிட்டோம்னா கண்டிப்பா ஒரு கஸ்டமர் பார்க்கும் பொழுது இவ்வளவு பாசிட்டிவ்ல இருக்கிறப்ப இந்த 1-2 நெகட்டிவ் விட்டுருவாங்க. அதே மாதிரி அதை மறைக்க வேண்டாம், மறைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அது இருந்துட்டு போகட்டும் அப்படின்ற சொன்னதும் மிகவும் யதார்த்தமான ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. அதை தாண்டி அந்த ப்ராப்ளம்னு வந்துருச்சுன்னா அதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்க இல்லையா? தட் இஸ் வேர்
we have him as the speaker for the day. இந்த ஒரு அருமையான அவருடைய பிஸி ஷெட்யூல் அதிலேயே கூட நம்ம சொந்தங்கள் அனைவரும் கேபிஎன் குழுமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களும், அனைத்து நாடுகள் இருக்கக்கூடிய சொந்தங்களும் இந்த ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி, அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் அதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கற்கால காலகட்டத்தில் இருக்கிற அவங்களுக்கும் சரி, அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, நம்ம போயிட்டு இருக்கிற ரூட் கரெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா கொங்கு சமுதாயத்தில் இருந்து ஒரு டிக்கெட் கூஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை உலக அளவுல ஒரு பிரசித்தி பெற்ற அனுபவத்தை கொண்டு வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தி அதை நமக்கும் கொண்டு வந்து நம் இருப்பிடத்திற்கே, வீட்டிற்கே அல்லது அலுவலகத்திற்கே கொண்டு வந்து நம்முடன் உரையாடிய இன்றைய சிறப்பு உரையாற்றிய சிறப்பு விருந்தினருக்கு கேபிஎன் குளோபல், சிக்பா மலேசியா, கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நமது சொந்தத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க நம்ம சொந்தங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா அவர்களுக்கு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச்ங்க. எகெயின் நான் ஆல்வேஸ் நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறேனுங்க, டாக்கிங் இஸ் ஈஸியர் தேன் லிசனிங். நான் சொல்ல போனா ஐ டிட் மை ஈஸி பார்ட்டுங்க. பேசுறது ஈஸிங்க, கேட்டுக்கிட்டு 1 மணி நேரம் இருக்கிறது தான் கஷ்டங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் பி இன் டச். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.